வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உலக நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமக்கு சிந்தனை உரை வழங்குவதற்கு நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் கடந்த பல மாதங்களாக வாழ்வியல் என்ற ஒரு சிறந்த தலைப்பிலே தொடர் சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே கடந்த 2 வாரங்களாக வாழ்வியல் என்ற தலைப்பிலே காயக்கல்பம் தொடர்பான விளக்கங்களை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்று காயக்கல்பத்தின் தொடர்ச்சியாக இன்றும் பாலுணர்வும் ஆன்மீகம் என்ற ஒரு தலைப்பிலே ஐயா சிந்தனை உரையை வழங்கவிருக்கின்றார்கள். இப்பொழுது ஐயாவை இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து வாழ்வியல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 42ஆம் பாகத்தில் பாலுணர்வும் ஆன்மீகமும் பற்றிய சிந்தனையை நாம் துவங்க இருக்கின்றோம். பொதுவாக சமுதாயத்தில் இருட்டடிப்பு செய்யப்பட்ட 2 துறைகள் என்றால் அது பாலுணர்வும் ஆன்மீகமும் தான். ஆதி அந்தமான 2 விஷயங்கள். அதாவது பால் உணர்வின் மூலமாகத்தான் ஒரு கரு உருவாகிறது. ஆன்மீகத்தில் நிறைவு பெறுகின்ற போதுதான் ஒரு ஆத்மாவின் பயணம் நிறைவு பெறுகிறது. எனவே துவக்கமும் முடிவும் ஆன இந்த 2 அம்சங்களை பற்றிய ஒரு தெளிவு இல்லை என்றால் வாழ்க்கை வனத்திலே சிக்கிய பயனை போலத்தான். எந்த பக்கம் போவது, எப்படி வெளியே வருவது என்றே தெரியாது. அதைத்தான் மகாபாரதத்திலே அபிமன்யு கதாபாத்திரமாக காட்டினார்கள். வியூகத்திலே சிக்கி இறந்து போவார். பொதுவாக இவற்றை பற்றி மக்கள் பேசுவதிலே ஏன் இந்த தயக்கம் என்பதை நாம் சிந்திக்கின்ற போது, ஒன்று தனது அறியாமையை வெளிப்படுத்த முடியாமல் தனக்கு கிடைக்கின்ற மதிப்பு மரியாதை காத்துக் கொள்வதற்காக செய்யப்பட்ட ஒரு குறுக்குத்தனம்தான் ஆன்மீகத்திலே இன்று வரைக்கும் உலகெங்கும் பரவி இருக்கின்ற வியாபாரத்தனம். பாலியல் என்று வருகின்ற போது அதிலே பல வகையான முறைகளைத்தான் இன்றைக்கு இணையதளங்களிலே அது ஒரு வியாபாரமாக நடக்கிறதே தவிர, அது ஏன், எதற்கு, அதனுடைய தேவை என்ன, அதை முறைப்படுத்தி கொண்டால் பெறக்கூடிய நன்மை என்ன, முறைப்படுத்தாவிட்டால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் யாரும் பேசுவதும் கிடையாது. இது பள்ளியிலோ கல்லூரியிலோ கற்றுக் கொடுக்கப்படுவதும் இல்லை. சமுதாயத்திலேயும் இதை கற்றுக் கொடுப்பதற்கான முறையான சிஸ்டம்
ஒரு வழிமுறை இல்லை. எனவே இந்த இரண்டிலும் தெளிவில்லாமலேயே பிறந்து, தெளிவில்லாமலேயே வளர்ந்து, வாழ்ந்து, சாக விரும்பாமலேயே செத்துப் போகின்ற அவலம்தான் உலக மக்கள் வாழ்க்கையாக இருக்கின்றது. இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் மகரிஷி அவர்கள் பாலுணர்வுக்கும், ஆன்மீகத்திற்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை அறிவிக்கும் விதமாக இந்த தலைப்பையும் ஒரு சிந்தனைக்காக நமக்கு தந்திருக்கின்றார்கள். இதை பற்றி ஒரு கவியிலே மகிழ்ச்சி சொல்வது, இல்லறமும் துறவறமும் வேறு வேறாய் இதுவரையில் கருதி வந்தார் உலக மக்கள், இல்லறத்தில் வழுவாது கடமையாற்றி எண்ணத்தை பண்படுத்தி என அறிந்தேன், இல்லறமே கடமைகளின் தொகுப்பு என்றும் இன்பத் துன்பம் உடல் உயிர் தத்துவம் உணர்ந்து இல்லறத்தை திறமையுடன் நடத்த ஏற்ற என்ன நிலை துறவறம் என்றும் உணர்ந்தேன். அதாவது சுகமான வாழ்க்கைக்கு இல்லறத்தில் துறவரத்தை மேற்கொள்வது என்பது அந்த கவியுடைய அடிப்படை சாரம். ஆனால் இது நமக்கு போதிக்கப்பட்ட கருத்து என்ன என்றால், இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு தெய்வத்தை பற்றி எந்த சிந்தனையும் தேவையில்லை. ஏதாவது பிரச்சனை என்றால் எங்களிடத்தில் வாருங்கள், நாங்கள் அர்ச்சனை செய்கிறோம், பரிகாரங்களை சொல்கிறோம், அதை செய்தால் போதும், நீங்கள் எல்லாம் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று காலம் காலமாக மக்களை ஏமாற்றி விட்டார்கள். அதனால் துறவறம் அனைத்தையும் விட்டு விலகுவது என்றும், இல்லறம் என்பது பொருள் புகழ் செல்வாக்கு புலன்பங்களில் மூழ்கி கிடப்பது என்றும் இருவேறு துறைகளாக பிரித்துவிட்டு, நீங்கள் தூக்கின்ற அனைத்திலும் எங்களுக்கு நாட்டமில்லை, அதனால் நாங்கள் உங்களை விட உயர்ந்தவர்கள் என்று தனித்த அந்தஸ்தை பெறுவதற்காக ஒரு வித்தியாசமான காஸ்டியூம்ஸ், ஆடைகளையும் சில சடங்கு சம்பிரதாயங்கள் வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி பிழைக்கின்றவர்களை பற்றி கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்திலே வலுப்பெருந்தகை அன்றைக்கே மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அதாவது, எப்படி பசு மாடு வயலிலே நுழைந்து மேய்கின்ற போது காவலாளி அடித்து விரட்டி விடுவார். காவலாளியும் விரட்டக்கூடாது, அமைதியாக பயிரை மேய வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் என்று யோசித்த பசு புலியுடைய தோலை போர்த்தி கொண்டதாம். புலியை பார்த்தால் காவலாளிக்கு பயம். அது மட்டுமல்ல, பசித்தாலும் புலி புல்லை தின்னாது. எனவே பயிருக்கு சேதமில்லை, நமக்கும் பாதுகாப்பு என்று இணைத்துக் கொண்டு 2 வகை நன்மைகளை மையப்படுத்தி அந்த இடத்தை விட்டு ஓடி விடுவான். அப்போ பசு உருவத்தில் புலி உருவத்தில் உள்ளே நுழைந்த பசு பயிர்களை தேவையான அளவுக்கு மேய்ந்து விட்டு போய்விடுமா. இது போல இந்த போலி துறவிகள், மதவாதிகள் ஆன்மீகம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு இவன் மூலம் தனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அதன் மூலம் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி, இவனால் நமக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி, இந்த 2 அம்சங்களின் அடிப்படையில் மக்களின் உழைப்பையும் பணத்தையும் சில சமயங்களில் பெண்களின் கற்பையும் சுழல்கின்ற ஒரு மோசமான செயல்தான் இந்த கூடா ஒழுக்கம் என்று வலுப்பெருந்தகை 10 குறட்பாக்களில் இது போல பல கருத்துக்களை விளக்கியிருக்கிறார்கள். இதை சார்ந்தே மகரிஷியுடைய கருத்தும் பாருங்க. இல்லறமும் துறவறமும் வேறு வேறாய் இதுவரையில் கருதி வந்தார் உலக மக்கள். இதுவரையில் என்பது இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கலாம். என்றைக்கு மக்கள் திருந்துகிறார்களோ அது வரைக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம். மகிழ்ச்சி வாழ்க்கையிலே அவர் உணர்ந்த நாள் இதுவரை என்கிறார். இல்லறத்தில் வழுவாது கடமையாற்றி எண்ணத்தை பண்படுத்தி என அறிந்தேன். அது சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா நான் அதை சற்று அலட்சியப்படுத்தி விட்டு இல்லறத்தில் வழுவாது கடமை ஆற்றி இல்வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற 5 கடமைகளை
முறையாக ஆற்றிக்கொண்டு எண்ணத்தை பக்குவப்படுத்தி என்னை அறிந்தேன், நான் யார், அறிவே தெய்வம் என்பதை அறிந்தேன். அப்படி அறிகின்ற போது இல்லறமே ஒரு வினாடி. அப்படி அறிகின்ற போது இல்லறமே இரண்டுக்கும் ஏற்ற இடம். வள்ளுவர் சொன்னது போல, அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் என்று சற்று காட்டமாகவே ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அறத்தை பின்பற்ற வேண்டிய இடம் இல்லறமே தவிர அங்கு துறவரத்தில் அது தேவையே இல்லையே என்கிறார். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் இதை விட்டுவிட்டு புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? அங்கே மடத்தில் உட்கார்ந்து கொண்டு யாருக்கு ஞானம் வந்தது என்ற கேள்விதான் வள்ளுவர் எழுப்பியது. இப்படி இல்லறத்தில் வழுவாது கடமையாற்றி எண்ணத்தை பண்படுத்தி என்னை அறிந்தேன், நான் யார் என்ற கேள்விக்கு விடை அறிந்தேன். அப்படி அறிந்த போது இல்லறமே கடமைகளின் தொகுப்பு என்றும், இல்லறமே கடமைகளின் தொகுப்பு, நாம் வந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற வசதிகளுக்கான திருப்பி செலுத்த வேண்டிய நன்றி, அடைய வேண்டிய ஆத்ம திருப்தி அனைத்தும் இல்லறத்தில் இருந்தே பெற முடியும். எனவே இல்லறமே கடமைகளின் தொகுப்பு என்றும், இன்ப துன்பம் உடல் உயிர் தத்துவம் உணர்ந்து. இப்ப வாழ்க்கையிலே இன்ப துன்பம் மாறி மாறி வரும். அப்படி வருகின்ற போது பொதுவாக மக்கள் இன்பங்கள் வருகின்ற போது சுகமாக ஏற்றுக்கொள்வார்கள். அதை பற்றி யாரும் வருத்தப்படுவது இல்லை. ஆனால் சிறிதளவு துன்பம் நேர்ந்தாலும் அதை நீக்கிக் கொள்ள வேண்டும், அதுவும் உடனே நீங்க வேண்டும் என்ற தாக்கம் அது உயிர்களின் அடிப்படை இயல்பு. அது குறையல்ல, அடிப்படை இயல்பே துன்பத்தை நீக்கி இன்பத்தை தக்க வைத்துக் கொள்வதுதான் உயிரினத்துடைய பரிணாம நீதி. அப்படித்தான். எனவே துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற ஆர்வம் வருகின்ற போது அதுக்கு யாழத்திலே போய் வழி கேட்கிறோம்? முக்கியமாக கடவுளை நம்புகின்றோம். அந்த பூசரிடத்திலே தான் நம் பிரச்சனையை சொல்லி இதற்கு ஒரு வழி தீர்வு வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்கள் சொல்வார், பகவானிடத்திலே கொடுத்துருங்கோ, அவரெல்லாம் பார்த்துவான்ற ஒரே வார்த்தை தான் சொல்றாங்களே தவிர இன்னென்ன வழிவகையிலே நீங்கள் இதை தீர்த்து கொள்ளலாம் என்று எந்த கோவிலிலும் எந்த விளக்கும் சொன்னதாக என்னுடைய 60 ஆண்டுகால அனுபவத்தில் கிடையாது. தெரிஞ்சதானே சொல்லுவாங்க, எல்லாம் பகவான் பார்த்துக்க சொல்றதுக்கு என்ன பெரிய ஞானம் வேணுமா என்ன? இவர்களும் ஏதோ அவர் சொல்லுவார் நமக்கு கிடைச்சிட நம்பிக்கை கொண்டு கோவில் கோவிலாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது? இந்த அறியாமையிலே நாமும் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். சரி, அந்த துன்பத்தை நீக்குவதற்கான வழி என்ன என்றால், நாம் செய்த வினையின் விளைவு தானே துன்பம். இன்ப துன்பம் இரண்டும் நாம் செய்த வினையின் விளைவுதான். அப்ப அதை புரிந்து கொள்கின்ற போது நமக்கு இதை புரிந்து கொள்வதற்கு துணை செய்வது உயிர் தத்துவம், உடல் தத்துவம் இரண்டும். உடலிலே நோய் வருகின்ற போது ஏன் என்று சிந்திக்கின்றோம். அப்போ அதுக்குள்ளாக உயிர் இருக்கிறது என்பது உணரப்படுகிறது. அந்த உயிருக்கு மூலம் காந்தம், ஆத்மா என்று உணர்கின்றோம். அந்த காந்தத்திலே நாம் வாழ்ந்து பெற்ற, நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து பெற்ற அனைத்து பதிவுகளும் சஞ்சித்த பிரார்த்த கர்ம வினைகளாக ஆத்மாவிலே பதிந்திருக்கின்றன. அவற்றின் வெளிப்பாடுதான் அந்தந்த காலத்தில் இன்பத் துன்பங்களாக வெளிப்படுகின்றன. அப்போ நாம் சந்திக்கின்ற இன்பத் துன்பங்களுக்கு காரணம் நாமோ நம்முடைய முன்னோரோ அறிந்தோ அறியாமலோ செய்த தெய்வநீதிக்கு முரண்பட்ட செயல்களின் விளைவுகளே என்பதை புரிந்து கொள்கின்ற போது இப்ப யாரிடத்திலே போய் அதை முறையிடுவது? ஏற்றுக்கொள்வதை தவிர அதுக்கு ஏதாவது சிகிச்சை முறை உண்டு, மருந்து மாத்திரை உண்டு என்றால் பயன் கொள்வதை விட வேற எந்த வகையில நீங்க இறைவனிடத்துல பெற முடியும்? சொல்லுங்க. நமக்கு வேண்டிய அத்தனை அறிவையும் இறைவன் நம்மிடத்திலே தந்திருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை வளங்களையும் இந்த பூமியிலேயே
அமைத்து அதன் பிறகுதான் நம்மை படைத்திருக்கின்றான். நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கு ஒன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு என்று கவிஞர் வாலி சொன்னது போல அந்தந்த தேவைக்கு ஒன்று வந்து நமக்கு நிற்கிறதா இல்லையா? அப்போ நமக்கு தேவையான அனைத்தையும் படைத்த பிறகுதானே நம்மை படைத்தான். அப்படி இருக்கின்ற போது பிறகு எதை அவனிடத்திலே வைத்திருக்கின்றான் நமக்கு தருவதற்கு? அதை கண்ணதாசன் அழகா சொல்வார். கோழிக்குள் முட்டை வைத்து, முட்டைக்குள் கோழி வைத்து, வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். அவனிடத்தில் என்ன இருக்கு தருவதற்கு? எதை வைத்துக் கொண்டான் வஞ்சித்து? நம்மை வஞ்சிப்பவன் இறைவன் அல்லவே. தன்னிடத்திலே வைத்துக் கொண்டே கேட்டால் மட்டும் தருவேன் என்கின்ற வியாபாரியா அல்லது ஒரு நிர்வாகியா இறைவன்? இல்லை. எல்லாவற்றையும் நம்மிடத்திலே தந்துவிட்டு நீயே பார்த்து உனக்கு பிடித்தமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சகல உரிமையும் நம்மிடத்திலே தந்து விட்டான். அப்ப நம்முடைய கடமை என்ன என்றால், கடந்த கால அனுபவங்களை நினைவிலே கொண்டு எந்தெந்த சூழ்நிலைகளிலே எப்படி நாம் செயல்பட்டால் துன்பத்தை தவிர்க்க முடியும் என்று கடந்த கால அறிவை கொண்டு நிகழ்கால சூழ்நிலைகளை கணித்து எதிர்கால விளைவு இப்படி இருக்க வேண்டும், அதுக்கு தகுந்தாற் போல இந்த சூழ்நிலை நான் பயன் கொள்ளுவேன் என்ற அறிவு திறமும் நம்மிடத்தில் இருக்கிறது. எனவே இதை பயன் கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்துவிட்டு இறைவனிடத்திலேயே போய் நச்சரித்துக் கொண்டிருப்பதனால் என்ன கிடைத்தது, யாருக்கு கிடைத்தது, எவ்வளவு கிடைத்தது, எப்போது கிடைத்தது, யாரால் நிரூபிக்க முடியுமா? ஏதோ ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ஆனதை வைத்துக் கொண்டு எல்லோரும் கோடம்பாக்கத்தை சுற்றுவது போல யாருக்கோ இயற்கை ஏதோ நடந்திருக்கும், அதை வைத்துக் கொண்டே எனக்கும் ஒரு நாள் இப்படி விடியும் என்ற நம்பிக்கையில் தானே பக்தர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் காரண காரியம் இருக்கிறது என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டு விட்டால், ஆலயம் என்பது நம்முடைய மனதை நிலைப்படுத்துவதற்காக ஆத்மாவை அறிவதற்கான ஒரு தூய்மையான அலைக்களம் இருக்கின்ற இடமே தவிர நாம் வேண்டுதெல்லாம் தருகின்ற இடம் அல்ல என்பதை புரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையில் பொறுப்புணர்ச்சி வரும். ஏனென்றால் நாம் செய்ததற்கு துன்பத்தை தான் இறைவன் தருகிறானே தவிர தானாக தந்தானா? இல்லையே. அப்ப அவரவர் சிலுவையை அவரே தான் சுமந்தாக வேண்டும், அடுத்தவர் சுமக்க முடியுமா? எனவே இதெல்லாம் புரிந்து கொள்வதுதான் உடல் உயிர் தத்துவம் உணர்ந்து இல்லறத்தை திறமையுடன் நடத்த ஏற்ற எண்ண நிலை துறவறம் என்று உணர்ந்தேன். அப்ப இல்லறத்தை நடத்துவதற்கு ஏற்ற எண்ண நிலை, மனப்பக்குவம் என்ன என்றால் துறவறம் என்று அறிந்தேன். அப்ப துறவு அறம், துறவறம் என்பது என்ன என்றால் அதை கடமை அறம் என்றும் சொல்லலாம். கடமை அறம் இரண்டுக்கும் என்ன பேதம் என்றால், தெய்வநீதியை மதித்து செய்வது கடமை அறம், அதை அறியாமல் மனம் போன போக்கில் செய்வது கடமை. அப்ப மனம் போன போக்கில் செய்த செயலுக்குரிய விளைவு சுகமும் வரலாம், துக்கமும் வரலாம். ஆனால் தெய்வ நீதியை மதித்து வாழ்ந்த வாழ்வுக்கு விளைவு சுகங்கள் மட்டுமே. அதனால் அது கடமை அறம். அந்த கடமை அறத்திற்கு இலக்கணம் என்ன என்றால், இந்த இடத்தில் இந்த பொறுப்பில் இந்த கடமையை இன்றைக்கு இப்போது நான் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறேன். இதை என்னுடைய வசதி, வாய்ப்பு, திறமை, அறிவு, அனுபவம், ஆராய்ச்சி, சந்தர்ப்பம், சூழ்நிலைக்கு ஏற்ப இதை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்வேன். இதற்கு என்ன விளைவு வருமோ அது இறைவனுடைய கொடை என்று சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் சிவார்ப்பணம் என்று விளைவை இறைவனிடத்திலே அர்ப்பணித்துவிட்டு கடமை மட்டுமே செய்வதுதான் கடமை அறம். அதான் துறவறம். அதாவது பற்றற்று செயல்படுவது. அவ்வளவுதாங்க. சிம்பிளா சொன்னா பற்றற்று செயல்படுவது. நான் செய்கிறேன், இதற்கு இன்ன விலை வர வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நான் செய்கிறேன், அதற்குரிய விளைவு எங்க போகும்? வந்தன தீரும் என்று
அந்த நம்பிக்கையோடு செய்கிறானே, அதுதான் உண்மையான பக்தி. பக்தியின் மறு சொல் நம்பிக்கை, அன்பு. எனவே துறவறத்தை பின்பற்றாத இல்லறத்தில் நிரந்தரமான சுகத்திற்கு உத்தரவாதம் இல்லை என்பது எல்லோருடைய அனுபவத்திலேயும் நாம் பார்க்கிறோம். இப்போ ஏன் தெய்வத்தை பற்றி மக்கள் தெரிந்துள்ளதற்கு ஆர்வப்படுவதில்லை என்றால், காலங்காலமாக திணிக்கப்பட்ட கருத்துக்கள். கடவுளை பற்றி கேள்வி கேட்டாலே தெய்வ குத்தம் என்று நம்மளை பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு தெய்வத்தை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டால், இன்றைக்கும் எடுத்துக்கொள்ளுங்களேன், ஏதாவது இந்த நாத்திகவாதிகள் ஒரு கேள்வி எழுப்பினால் உடனே பக்தர்கள் எல்லோரும் வெகுண்டு எழுவார்களே தவிர இருவருக்குமே விளக்கம் தெரியாது. இவன் ஒரு கருத்தை அறிவியல் பூர்வமாக பேசுகிறேன், நான் பகுத்தறிவாதி என்று ஒரு குறை சொல்லுவான். இது இப்படித்தான் குறை என்று விளக்க சொல்ல மாட்டான். உடனே இவர்கள் எல்லாம் போராட்டத்துக்கு தயாராவார்கள். அதுக்கு ஏன் இப்படி சொன்னாய், அது இதுதான் அதுக்கு கருத்து என்று இவரும் சொல்ல மாட்டாங்க. சோ அர்த்தம் தெரியாத ஒரு சச்சரவு. இதுதான் ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள். மதத்தை வைத்து அரசியல் நடத்துகின்ற போது அரசியல் கலவரங்களுக்கும் இதுவே காரணமா. இதுக்கு யார் காரணம்? அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை, சரி விட்டுவிடு. அவர்கள் தான் அத்தாரிட்டியா? எல்லாம் இன்றைக்கு ஒரு காலத்திலாவது நாம் போய் புத்தகங்களை தேட வேண்டும். இன்றைக்கு அப்படி இல்லை. வேதங்கள் வரைக்கும் அனைத்தும் நமக்கு கைபேசியிலேயே இருக்கிறது. ஒரு பட்டனை தட்டினால் எல்லா விவரங்களும் நமக்கு கிடைக்கும். இந்த வசதி இருக்கின்ற இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்ட காலத்திலேயும் எத்தனை பக்தர்களுக்கு கடவுளை பற்றிய சிந்தனை தெரியும்? அப்படியே பக்தி என்றால் சில பாடலை கேட்பார்கள், அதுவே பெரிய சந்தோஷமாக நினைத்துக் கொள்கிறார்கள். தெய்வத்தை பற்றி எந்த தேடலும் ஆராய்ச்சியும் கிடையாது. வெறும் பஜனையிலேயே வாழ்க்கை ஓட்டுவிடலாம் பார்க்கிறார்களே தவிர, நீ செய்வதை திருத்திக் கொள். பஜனையை பாடு, தப்பு கிடையாது. ஆனா செய்வதை திருத்திக் கொள். ஒழுக்கமில்லாத பஜனை எந்த மாற்றத்தையும் தராதுங்க. ஒழுக்கமில்லாத பக்தி எந்த நன்மையும் தராது. ஏனென்றால் வெறுமனே துதி பாடுவதனால் இறைவன் மகிழ்ந்து போக மாட்டான். அது மனிதனுக்கு பொருந்தும். மனுஷங்கிட்ட போய் நீங்க துதி பாடினீங்கன்னா, நீங்க எந்த தப்பு பண்ணினாலும் மன்னிச்சிருவான், கண்டுக்க மாட்டான். நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பான். துதி பாடினா போதும் மனுஷனுக்கு. ஆனா இறைவன் அப்படியான மனிதனா? நீங்க துதி பாடி மகிழ்ச்சி செய்வதற்கு இறைவன் யாருங்க? மனிதனை போலவா ஒரு உருவம்? ஏன் ஆலயங்களில் மனித வடிவத்தை தந்தார்கள் என்றால், மனிதனால் தான் தெய்வத்தை அறிய முடியும் என்பதனால் தான் தெய்வ வடிவங்கள் எல்லாம் மனித வடிவங்களாகவே தந்தார்களே தவிர தெய்வம் மனித வடிவம் அல்ல. பகவத்கீதையிலே ராஜயோகத்திலே 4வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது? என் உருவம் மாயமானது. சந்தேகம் இருந்தா நீங்க கீதையில ராஜயோகம் 4வது ஸ்லோகத்தை படிச்சு பார்க்கலாம். என் உருவம் மாயமானது. அந்த மாய உருவிலே நான் பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமற நிறைந்திருக்கின்றேன். எங்கும் நிறைந்திருக்கின்ற என்னை அறியாத அறிவிலிகள், முட்டாள்கள் என்னை சிறு சிறு உருவங்களில் இருப்பதாக எண்ணி வழிபடுகின்றார்கள். தேடி பாருங்க பகவத்கீதைய. சோ எதையும் யோசிக்காம, படிக்காம, சிந்திக்காம, நல்லவர் சொல்கின்ற கருத்துக்களை கேட்காம, இப்ப யூடியூப்ல இந்த செய்தியும் ஐயா அவங்க அப்லோட் பண்றாங்க. எவ்வளவு பேர் பாக்குறோம்? ஒரு 200, 300 பேர். ஆனா இந்த பூஜையை செய்தால் எல்லா பாவங்களும் போய்விடும் என்றால் 1 கோடி பேர் பார்க்கிறாங்க. ஒரு பூஜை மூலம் எப்படி பாவங்கள் போகும்? யாருக்கு போச்சு? இத்தனை வருஷம் செய்துக்கிட்டே இருக்கிறீங்க. என்னைக்குதான் போக போகுதுனால யோசிக்க வேண்டாமா? அப்பா அம்மா செஞ்சாங்க, தாத்தா பாட்டி செஞ்சாங்க, கொள்ளு தாத்தா பாட்டி செஞ்சாங்க, நாமும் செஞ்சுட்டே இருக்கிறோம். அட்லீஸ்ட் 60, 70 வயசுலயாவது தெரிந்து கொள்ள வேண்டாமா என்ன விளக்கம் என்பதை? 40ல புரியாது, 20ல தெரியாது. அட்லீஸ்ட் 60 வயசுக்குள்ளேயாவது என்ன செய்தோம், என்ன வந்தது, இது உண்மையா பொய்யா, நன்மையா தீமையா, என்ன வந்ததுன்னு கணக்கு பார்க்க வேண்டாமா? எல்லாத்துக்கும் கணக்க பார்க்கிறான் மனுஷன். ஆனா தெய்வத்திடம் வைத்தது என்ன, கிடைத்தது என்ன, அதை மட்டும் கணக்கு பார்க்க மாட்டேன்றானே.
அது பார்த்தா தானே உண்மை என்னன்னு தெரியும். எனவே இந்த 2 துறைகளும் இருட்டடிப்பு செய்யப்பட்டவை. மக்களுடைய சிந்தனையிலிருந்து நீக்கப்பட்டவை. அதை பத்தி பேசினாலே அசிங்கம், பாவம் என்ற கருத்தை சொல்லி பிறக்கிறது அசிங்கத்துல தானே பிறக்கிறான். இல்லறம் என்பது அசிங்கம் என்றால் இந்த ஞானியும் அசிங்கத்தில் பிறந்தவன் தானே. இந்த மடாதிபதியும் ஒரு தாய் தந்தையின் அசிங்கத்தில் பிறந்தவன் தான் மடாதிபதி. அது எப்படி அசிங்கமாகும்? என்றைக்கு தாம்பத்தியத்தை புனிதம் என்று நினைக்கிறோமோ அன்றைக்குத்தான் பண்புள்ள குழந்தைகள் பிறப்பார்கள். ஏனென்றால் ஒரு வீடு கட்டுறோம், அதுக்கு முதல் பூஜை போட்டு சகல மரியாதையோடு, பக்தியோடு, அன்போடு, நம்பிக்கையோடு அந்த செயலை தொடங்குகிறோம். அந்த வீடு என்ன செய்யும்? அதை விட பல மடங்கு உயர்ந்த ஒரு குழந்தையை உருவாக்குகிறோம். அந்த குழந்தையை உருவாக்குகின்ற அந்த தாம்பத்தியம் எப்படி இருக்க வேண்டும்? அதுல புனிதம் இருக்க வேண்டாமா? அதுல ஒரு தூய்மை இருக்க வேண்டாமா? அது ஒரு நம்பிக்கை, அன்பு, பாசம், கருணை இருக்க வேண்டாமா? அது ஒரு நேசிப்பு இருக்க வேண்டாமா? இதை அசிங்கம் என்று நினைத்தால் எப்படி ஒரு குழந்தை பிசாசாகத்தானே பிறக்கும்? எனவே இதெல்லாம் யார் கற்றுத்தருவது இந்த சமுதாயத்திற்கு? ஏதோ விலங்குகள் போல பெத்து போடுறாங்க, அதுவும் விலங்கு மாதிரி வளர்ந்துட்டு இருக்குது. அவ்வளவுதான் இன்றைக்கு உலகம். அதனால தானே இத்தனை சிக்கல்கள். உலகம் முழுவதும் 3ஆம் உலக யுத்தம் வருவதா வேண்டாமா என்ற நிலையில் நிற்கிறோம். அப்படி அது தவிர்த்து போனாலும் நிச்சயமா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்துதான் போக போறான். அதுவும் தவிர்த்தாலும் நீர் இல்லாம சாகத்தான் போறான். சோ டே 0 என்று இப்பயே அறிமுகப்படுத்திட்டாங்க. தண்ணி இல்லாமல் தவிர்த்து சாகின்ற நாள் டே 0. அதாவது வாழ்க்கையின் கடைசி நாள் அர்த்தம் டே 0ன்னா. இதை விட யுத்தத்தில் செத்து போவது ரொம்ப நன்மை. அவசியம் செத்து போகலாம். சோ இந்த 3 வகையிலே நமக்கு முடிவு காத்திருக்கின்ற போது இன்றைக்கும் சொத்து சேர்ப்பதும் மற்றும் ஏமாத்துவதும் கேப்மார்த்தனை பண்ணி அரசியலை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புவதும் மக்களை குழப்புவதும் என்ன ஒரு மனிதர்கள், என்ன ஒரு வாழ்க்கை இது. விலங்குகளே மேல் இந்த மனிதர்களை விட. சரி, இதை வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த பக்தி கதைகளை கேட்பது, உபன்யாசம் கேட்பது, பஜனை செய்வது இதிலேயே நமக்கு பெரிய ஒரு நிறைவு வந்து விட்டதாக நினைக்கிறாங்க. அது என்னன்னா, நீங்க எல்லாரும் கூட்டமா உட்கார்ந்து தொடர்ந்து ஒன்றையே பாடுகின்ற போது, உச்சரிக்கின்ற போது மனசு மற்ற பிரச்சனைகளை நினைக்காதுங்க. மனசு மற்ற பிரச்சனை நினைக்காது. ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் மற்ற பிரச்சனை நினைக்காத போது அந்த தெய்வீகமான ஒரு எம்ப்டினஸ் நம்ம மனசுல தெரியும். அதத்தான் பேரின்பம் நினைக்கிறாங்க. இது பேரின்பம் கிடையாது. இது அமைதியின் வெளிப்பாடு. அவ்வளவுதான். இது 1 மணி நேரம் சும்மா உட்கார்ந்து இருந்தீங்க இல்லையா? அந்த அமைதியின் வெளிப்பாடு இந்த சுகம். இது அந்த பஜனை முடிஞ்சு வெளியே பேருந்தில் ஏறும்போது முட்டி மோதி ஆடுறாங்கல்ல. அப்ப எங்க போச்சு அந்த அமைதி? மிக மிக தற்காலிகமானது. இது வாழ்க்கைக்கு எந்த அளவும் பயன்படாது. எனவே மனமாற்றம், நிரந்தரமான மனமாற்றம் வந்தால்தான் பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், நன்றி இதெல்லாம் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ். இந்த நற்குணங்கள் நம்மிடத்துல எந்த அளவுக்கு மிகுந்து விளங்குகிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் நிறைந்தே நமக்கு கிடைக்கும். சாமிஜி அழகா சொல்றாங்க, இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. இறைவனின் கருணையே உனக்கு எல்லாம் கொடுப்பதுதான் ஐயா. அதுல குறைவதற்கு நீதான் காரணமே தவிர இறைவன் காரணம் அல்ல என்கிற வள்ளுவர் பிறந்தகை. என்ன சொல்றாருங்க? நலத்தின் கண் நாரின்மை தோன்றேன் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் என்கிறார். இறைவன் கொடுத்த நலன்களிலே, வளங்களிலே ஒரு மனிதனுக்கு குறைவுபடுகிறது என்றால் நலத்தின் கண் நாரின்மை தோன்றி வரவேண்டிய சுகங்களிலே குறைவுபடுகிறது என்றால் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். அவனுடைய பாரம்பரிய காரணம் என்று 7 தலைமுறை சாட்சி வைக்கிறார் இங்க.
ஒரு 2 பேரும் விட்டு வைக்கல. அவருடைய பரம்பரையே காரணம். வேற யாரும் இல்லை என்றார். வள்ளுவருக்கு மேலேயே அந்த பூசாரிகளும் மதவாதிகளும். கீதை தந்த வேதவியாசருக்கு மேலேயே அவங்க எல்லாம். ஏன் மூலத்தை விட்டு விட்டு இந்த போலிகளை வைத்துக் கொண்டு நம்பிக்கொண்டு ஆகிறாங்க மக்கள்? இந்த உலகத்துல எத்தனை பேர் கடவுளை பற்றி தெரியும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் விதமா காஸ்டியூம் போட்டுட்டு மக்களை ஏமாத்துகின்ற கூட்டமே தவிர, கடவுள் பெயரால் நடக்கின்ற வியாபாரங்களே தவிர, எத்தனை பேர் தெய்வத்தை உணர்ந்தவர்கள்? உணர்ந்தவங்கள வியாபாரத்துக்கு வர மாட்டாங்க. அது ஒன்றுமே தேவையில்லை. இன்றைக்கு கூட பல பேர் சொல்லுவாங்க, பிரபஞ்சம் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறது, நீங்க கேட்டால் போதும் அப்படின்னு ஏகப்பட்ட யூடியூப் சேனல்லாம் பார்க்கிறோம். அதையும் கோடிக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. யாரு கிடைச்சதுன்னு யோசிக்க மாட்டாங்க. பிரபஞ்சம் கொடுக்கும். ஆனா எப்படி கேட்பது என்பது ஒரு டெக்னிக் இருக்கே. அந்த டெக்னிக் எட்ட முடிந்ததுன்னா எல்லாரும் கேட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமே. அது என்ன டெக்னிக்ங்க? தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சில போய் கேட்டால் பிரபஞ்சம் உடனே கொடுக்கும். மனம் அப்படி இறங்குமா? நாம் வந்து இத்தனை வருஷம் தவம் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை நாள் நம்முடைய மனசு தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு போனதை யோசிச்சு பார்த்துக்கிறோமா? ஆல்பாவுக்கும் இறங்காது. ஏதோ கையை கோத்து கண்ணை மூடுறோம். அந்த கண்களில் செலவாகக்கூடிய கான் சக்தி மிச்சமாகிற போது ஒரு சுகம் தெரிகிறது. இதுதான் வந்து தவத்தின் விளைவாக்கும் நினைச்சுக்கிறோம். தவத்தின் விளைவு இது மட்டுமல்ல, அது பேரின்பமயமானது. அது எப்பவும் கிடைக்குமா? இல்லை. சரி, அப்படி கிடைக்கின்ற போது அங்கே நம்முடைய தேவைகள் வருமானு பாருங்க. அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சி எட்டுகின்ற போது கேட்டால் கிடைக்கும். ஆனா அந்த இடத்துல கேட்க முடியுமா என்கின்ற போது பட்டினத்தார் ஒரு பாட்டுல சொல்றாரு, பிச்செடுக்க திருவோடு உண்டு, படுத்துறங்க திணை உண்டு, உச்சரிக்க பஞ்சாட்சரம் உண்டு, இன்னும் வேற என்ன பாக்கியம் வேணும்னு கேட்கிறார். பைபிள்ல உண்பதற்கும் உடுப்பதற்கும் உண்டாகி இருக்குமெனில் போதும் என்று இருக்க கடவீர்கள். பைபிள் வசனத்துல வாழ்ந்து காட்டியவர் பட்டினத்தார். உண்பதற்கும் உடுப்பதற்கும் உண்டாகி இருக்குமெனில். இங்க என்ன உடுத்துக்கிட்டாரு பட்டினத்தாரு? ஒரு கோவணம். அதுவும் 6 துண்டுகள் தைக்கப்பட்ட ஒரு ஒட்டு கோவணம். சாப்பிட்டது பிச்செடுத்த ஒரு கை உணவு. இத போதுன்றார் வாழ்க்கைக்கு. ஆனா அவர் நினைச்சிருந்தா ஏற்கனவே வைத்திருந்த செல்வத்தை விட பல மடங்கு இறைவன் தந்திருப்பான் கேட்டிருந்தார். ஏன் கேட்கல என்றால் கண்ணாசன் சொல்லுவார், கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும், கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். அந்த கேட்க நினைக்காத மனம் தான் டெல்டா ஃப்ரீக்வன்சி, தீட்டா ஃப்ரீக்வன்சி. அங்க போன பிறகு கேட்டா கிடைக்கும், ஆனா மனசு கேட்காது. இப்ப என்ன சிக்கல் பாத்தீங்களா? இதுதான் வாழ்க்கை. சாமி சொல்லுவாங்க, நம்ம ஆசைப்படுகிறோம், அது வான்காந்தத்துல போய் திணிவு பெற்று அது செயல்பாட்டு வருவதற்கு ஒரு காலமாகும். அப்ப அது வந்து கிடைக்கும். கிடைக்கும் போது நமக்கு தேவையில்லாம போகும் பாரு. இதே கண்ணாசன் சொல்லுவார், ஒரு காலத்துல பசி இருந்தது, யாரும் சோறு போடல. அப்புறம் கவி எழுதி புகழ் பெற்று சம்பாத்தியம் வர வர சோறு நிறைய கிடைச்சது, வசதி நிறைய கிடைச்சது. இப்போ அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கிறேன், எதுவுமே சாப்பிட முடியல, எல்லா வியாதியும் வந்துருச்சுன்றார். அப்ப பசி இருந்த போது சோறு கிடைக்கல, சோறு வந்த போது பசி இல்லை. அவ்வளவு ஏன்? ஊர் சுத்தணும்னு ஆசை இருக்கிற போது கையில காசு இல்லைங்க. இப்ப ரிட்டையர் ஆகி ஊர் சுத்தலாம்னு சொன்னா உடம்புல தெம்பு இல்லை. இப்படித்தாங்க வாழ்க்கை. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னாங்களே, அதுதான் இது. எனவே இயற்கை இப்படித்தான் இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் தவிப்பே வாழ்க்கை, வேற வழியே கிடையாது. அதைத்தான் சாமி சொன்னாங்க, எண்ணமை எண்ணத்தை ஒழுங்கு செய்து இல்லறத்தில் துறவரத்தை பின்பற்றுவதே வாழ்க்கையின் இனிமை. சரி, இங்க வாங்க. இப்போ
இந்த பக்தர் சும்மா இருக்கிறாங்களான்னு பாருங்களேன். எவனோ ஒருத்தர் காவி கட்டிட்டா போதும், அவனை கோடீஸ்வரனாக்கி பெரிய ஆளாக்காம விட மாட்டாங்க. எனக்கு தெரிந்த 1, 2 பேர்கள் ஏதோ திடீர்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது. பிறகு அவருக்கு மற்றவருடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சுக துக்கங்கள் வந்து கொஞ்சம் தீர்க்க தரிசனமாக அகக்காட்சியாக தோன்ற ஆரம்பித்தது. அதை அவருடைய நண்பர்களுக்கு சொன்னார். அவருடைய வாழ்க்கையில அப்படி நடந்தபோது, இவரு சொல்றது நடக்குது என்று அவர்கள் 10 பேரிடத்துல பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மக்கள் தான் ஆச்சரிய உடனே எனக்கு என்ன தலைவிதின்னு தெரிஞ்சு கொள்வதற்கு வர ஆரம்பிச்சாங்க. உடனே கூட்டம் கூடிய போது ரூ. 5 என்று அறிமுகப்படுத்தினார். ஒரு ஆளுக்கு ரூ. 5 தட்சணை என்று அறிமுகப்படுத்தினார். இப்போ இதுவரைக்கும் 10க்கு 10 நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு ரூ. 5 தட்சணை என்று வைத்துடனே 10க்கு 9 நிகழ்ந்தது. ஒன்று நடக்கல. பிறகு கூட்டம் பெருகியது. ரூ. 5 ரூ. 500 ஆனது. அப்போ 10லே 8 நடந்தது. 2 நடக்கல. இன்னும் கொஞ்சம் கூட்டம் வளர்ந்தது. அந்த ரூ. 500 1000 ஆச்சு. 10க்கு 5 நடந்தது. மேலும் பெரியது. ஒரு ஆளுக்கு ரூ. 10,000 என்று ரேட் அதிகமாச்சு. ஒண்ணுமே நடக்கல. ஆனாலும் மக்கள் கூட்டம் குறையல. இப்படி ஒரு கிராமத்தையே வளைச்சு போட்டிருக்கிறார் ஒரு சாமியார். பல கோடிக்கணக்கான சொத்துக்கள், இன்கம் டேக்ஸ் ரெய்டு எல்லாம் அடக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட அளவுக்கு செல்வாக்கு. இதெல்லாம் யாருக்கு? ஒரு போலி சாமியாருக்கு. எனவே காவி கட்டி உட்கார்ந்தா போது அவன் கடவுளாக்குவதற்கு மக்களே தயாராக இருக்கிறார்கள். அதான் சொல்லுவேன். எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியும். இந்த ஜனங்களை முட்டாளாக்குன்னு நினைச்சேன்னா நானும் பெரிய சாமியார் ஆயிருப்பேன். எனக்கு பணம் வேண்டாமேன்றதுனால இவங்களை எல்லாம் முட்டாளாக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணலையே தவிர, ஒண்ணும் தெரியாதவங்க இவங்க முட்டாளாக்கும் போது நான் முட்டாளாக்க முடியாதவங்கள அப்படிம்பேன் நண்பரிடத்துல. அந்த மாதிரி இன்றைக்கு இவங்களை எல்லாம் முட்டாளாக்குறது பெரிய விஷயம் இல்ல. இவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவை தூண்டி விடுவதுதான் மிக கஷ்டமான வேலை. அதைத்தான் பாரதியார் சொன்னார். அன்ன சத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 10,000 நட்டல், அன்ன யாவையும் புண்ணியம் கோடி, ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல்னர். ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். எது எழுந்தது? ஆதியாய் இருந்தது, ஆற்றலாய் எழுந்தது, அண்டங்களாய் விரிந்தது, உயிர்களாய் மறந்தது, சத்து சித்து அனந்தம் சச்சிதானந்தம், அந்த ஆதிசிவம். எனவே அறிவில் வறுமை உள்ளவர்களுக்கு, ஆங்கு ஒரு ஏழை என்றால் செல்வத்தை யாரும் குறிப்பிட மாட்டாங்க ஞானிகள். ஞானிகள் குறிப்பிடுகின்ற வறுமையும் செல்வமும் அறிவைத்தானே தவிர பணத்தை அல்ல. சோ பாரதியார் என்ன வறுமை சொல்கிறார்? ஆங்கு ஒரு ஏழை, அறிவிலை வறுமையாக இருக்கின்ற ஒருவனுக்கு பேரறிவாகிய தெய்வத்தை உணர்த்துவதே மிகப்பெரிய தொண்டு என்றார். ஏன்னா இந்த மனுஷன் அவ்வளவு சீக்கிரம் தெய்வத்தை நாடி வரமாட்டான். அவனுக்கு பக்தி, பஜனை, பூஜை அதிலே எல்லாம் கிடைக்கும் நம்பிக்கை, அதிலே வாழ்ந்து செத்து போவனே தவிர அவன் முனைந்து தானே தான் தெய்வத்தை அறிய வேண்டும், அதுக்கான வழிவகை ஏதென்று தேடவே மாட்டான். சொன்னாலும் ஃபாலோ பண்ண மாட்டான். அதான் வள்ளுவர் சொல்றாரு, துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கோல் மற்றையவர்கள் தவம். என்ன சொல்றாரு? மடாதிபதிகள், மகான்கள், ஞானிகள் அவர்கள் பேசுவதை கேட்பதே பெரும் புண்ணியம் என்றும், பக்தியோடு கோவிலில் தேங்காய் உடைப்பதே போதுமானது என்றும், துறவிகளை மதித்து அவர்கள் தேவைகளை செய்து தருவதும், அவர்கள் இவரை வாழ்த்துவதும், அந்த வாழ்த்தினால் தனக்கு நன்மைகள் வரும் என்று ஆதாரம் இல்லாமல் நம்புவதும் சமுதாயத்தில் ஆழமாக வேரூன்றி விட்டது. நாமும் தவம் செய்ய வேண்டும் என்று முனைவில்லை, மறந்து விட்டார்கள் போலும் என்கிறார் வள்ளுவர். எவ்வளவு அற்புதமான கருத்து பாருங்க. மறந்தார்போல் மற்ற அவர்கள் தவம். நாமும் தவம் செய்தால் அந்த துறவி என்ன, அவனை விட உயர்ந்த நிலைக்கு நாம் போகலாம். ஒரு முறை இங்க கோவையில தென் திருப்பதின்னு ஒரு இடம் இருக்குங்க. நானும் என்னுடைய அண்டை வீட்டாரெல்லாம் ஒரு 7-8 பேர் ஒரு பெரிய கார்ல பயணித்தோம்.
நாங்கள் போயிட்டு வரும்போது அந்த கோயில் போகின்ற நேரம் கிட்டத்தட்ட இரவு 7 மணிக்கு மேலாகிவிட்டது. அர்த்தஜாம பூஜை எல்லாம் முடிந்து அந்த உற்சவமூர்த்தி எல்லாம் உள்ளே எடுத்து போய் வைக்கக்கூடிய நேரம் போல. எனக்கு தெரியாது, நான் அதான் முதல் தடவை போறேன். அப்போ ஆம்பளை எல்லாம் இங்க நில்லுங்கோ அப்படின்னாரு அந்த அர்ச்சகர். அது உற்சவமூர்த்திக்கு நடந்த ஒரு விசேஷ பூஜை. சரி, ஏதோ நமக்கு ஸ்பெஷல் பூஜை காட்ட போறாராக்கும்னு சொல்லி நானும் நின்றேன். என்னுடைய வீட்டுக்காரெல்லாம் ஆண்கள் மட்டும் ஒரு பக்கம் நின்றாங்க, பெண்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க. பிறகு பூஜை முடிந்த உடனே இதை எடுத்துட்டு போய் அங்க வைக்கணும்னாரு கோடவுன்ல. சரி, இவரு இறங்கி கைப்பிடிப்பாருன்னு பார்த்தா அவர் மேல நின்னுகிட்டு எங்களை மட்டும் தூக்கிட்டு போங்க அப்படின்னாரு. அதுவே பெரிய பாக்கியம் சொல்லி அண்டை வீட்டாரெல்லாம் தூக்கி சுமந்துக்கிட்டு போக நான் அப்படியே அவரை வேடிக்கை பார்த்தேன். அவர் என்ன பார்க்குறேன், நான் அவரை பார்க்குறேன். அவரும் கீழே இறங்கி வரல, நானும் அதை தூக்கல. இவங்க போய் வச்சுட்டு வந்து, ஏங்க நீங்க வரலையா அப்படின்னாங்க. எனக்கு அந்த புண்ணியம் வேண்டாம் அப்படின்னேன். ஒரு ஆள் தூக்க முடியாது, வாஸ்தவம் தான். ஆனா நான் உயர்ந்தவன், சுமக்க மாட்டேன். நான் மணி அடிப்பேன், அலங்காரம் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். நீங்கள் தாழ்ந்தவர்கள், நீங்க சுமக்க வேண்டியவர்கள். நீங்க சுமந்து போய் அதை குடோன்ல வைங்க அப்படின்னு சொன்னா, இது எப்படி ஏற்றுக்கொள்வது? எதுக்கு இந்த பேதம்? உண்மை சொல்ல போனால் நீ பிறப்பால் பிராமணன், நான் தகுதியால் பிராமணன். என்னங்க? அவன் பிறப்பால் பிராமணன், நான் தகுதியால் பிராமணன். யார் உயர்ந்தவர்கள்? அவனை விட நான் உயர்ந்தவன். எனவே நான் துணிந்து நின்னேன். அவன் பார்த்தா, நானும் பார்த்தேன். பாரு. எனவே இந்த துணிச்சல் எப்படி வரும் என்றால், பிரம்மத்தை அறிந்தால் வரும். தத்துவத்தில் தெளிவு பெற்றால், அனுபவம் பெற்றால் வரும். எனவே துறவிகளை மதித்து அவர்களை தேவை செய்திருந்தால் மட்டும் போதாதுங்க, நாமும் துறையாக முடியும். மகிழ்ச்சி அதைத்தான் சொன்னாங்க. நீங்க இப்படியே இருக்க வேண்டாம். நீங்களாம் என்றைக்கு என்னை போல், இன்னும் சொல்லப்போனா என்னை விட மேல நீங்க வரணும் பாரு. வெறும் 3ஆம் வகுப்பு படித்த நானே இத்தனை இயற்கை உண்மைகளை கண்டெடுத்திருக்கின்ற போது, நீங்கள் எல்லாம் என்னை விட அதிகமாக படித்தவர்கள், பல அனுபவங்கள் பெற்றவர்கள், நீங்கள் ஏன் என்னை விட அதிகமாக சொல்ல முடியாது என்று தன்னை விட உயர்ந்து போகச் சொன்னவர் தான் உண்மையான குரு. நீ அங்கே இரு, காலில் விழு, காணிக்கை கொடு, நான் உன்னை வாழ்த்துறேன், உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொன்னால் அவன் வியாபார போலி துறவின்னு அர்த்தம். ஏனென்றால் தெய்வத்தை அறிந்தவன் பொருளை பற்றி கவலையே படமாட்டான். விவேகானந்தர் சொல்லுவார், அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என்று தெரியாமல், நல்லா கவனிங்க, அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என்று தெரியாமல் கடந்த 12 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கிறேன் என்றார் விவேகானந்தர். அதுதான், அஞ்சாதே, உனக்கு முன்னால் என்னுடைய சமூகம் செல்கிறது என்கிறது பைபிள். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்றுத்தான் முந்துரும் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்படி ஆன்மீகத்திலே தொண்டு செய்ய புறப்பட்டு விட்டால் தெய்வமே சேவகனாக அவனுக்கு சேவகம் செய்யும். அதான் இயற்கை விதி. இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் வெறுமனே போலித்தனமான மக்களை ஏமாற்றி வாழ்கின்ற போலித்தனமான வாழ்க்கை அல்ல இந்த ஆன்மீகம். இதுதான் சிக்கலே இன்னைக்கு. சரி, அடுத்தது இந்த பாலியல் என்று சொல்கிறார்களே, அது என்ன என்று கேட்டா, சீ அசிங்கம், அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படிம்பாங்க. இந்த திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்க பாருங்க. ராமாயணத்துல ஒரு அற்புதமான நிகழ்ச்சி திரிசங்கு சொர்க்கம். திரிசங்குவுக்கு இந்த பூத உடலோட சொர்க்கம் போகணும்னு ஆசை. வசிஷ்டர் அதெல்லாம் முடியுமாப்பா, அதெல்லாம் முடியாது, செத்ததுக்கு அப்புறம் தான் போக முடியும், இப்படியெல்லாம் போக முடியாது போ அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டார். வசிஷ்டர் நிராகரித்து விட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக வசிஷ்டரை வெல்ல வேண்டும் என்ற ஆணவத்தின் காரணமாக விஸ்வாமித்திரர் என்ன பண்ணினார், நான் உன்னை எப்படி அனுப்புறேன் பார் என்று அவருடைய தவசக்தி முழுவதும் பயன்படுத்தி அவரை மேலே அனுப்பினார். அங்கே பார்த்தாங்க சொர்க்கலோக வாசிகள், இந்திரன் எல்லாம், இப்படின்னு உடம்போடு வர முடியாது, போ 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 அப்படின்னு கீழே தள்ளி விட்டாங்க. அங்கிருந்து கௌசிகரே என்னை காப்பாற்று என்று சொல்லிட்டே கீழே விழுந்தான் திருசங்கு. அங்கேயே நில் என்றார் விஸ்வாமித்திரர். அதே சொர்க்கத்தை போல் இன்னொரு சொர்க்கம் படைத்தார் என்று கதை சொல்கிறது. அதுக்கு பிறகு செத்தவங்கள எந்த சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு யாரும் சொல்லல இல்லைங்களா? ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு போனாங்களா
இல்லை நம்பர் 2 சொர்க்கத்துக்கு போனாங்களா என்பதை பற்றி அதற்கு பிறகு இறந்தவர்களை பற்றி யாருமே குறிப்பு எழுதவில்லை. இப்படி கருத்து என்ன என்றால், ஒரு மனிதன் உலகத்தை படைக்க முடியாது. அதெல்லாம் அணுக்களின் சேர்க்கை, இயற்கையின் விதி. ஒரு மனிதன் எதையும் படைத்து விட முடியாது. ஏன்னா எனர்ஜி கேன் neither be created nor destroyed, but it can be transferred. சக்தியை ஆக்க முடியாது, அழிக்க முடியாது, இடம் மாற்றலாம். சோ சகல சாஸ்திரங்கள், சகல ஆற்றல் பெற்ற சித்தர் பெருமக்களே இந்த அஷ்டமா சித்தி என்று இருப்பதை மாற்றி மாற்றி வைத்து காட்டியிருக்கார்களே தவிர புதிதாக ஒன்றை உருவாக்க முடியவில்லை. ஏனென்றால் அது இறைநிலையினுடைய வெளிப்பாட்டில் வரக்கூடிய இறை துகள் முதல் அணுக்களின் சேர்க்கையால் ஆகக்கூடிய தோற்றங்கள். எனவே படைக்கின்ற திறம் எந்த ஞானிக்கும் சித்தனுக்கும் கிடைத்தது இல்லை என்பது சரித்திர சான்று. எனவே விஸ்வாமித்திரர் இப்படி ஒரு திருசங்கு சொர்க்கத்தை படைத்தார் என்பது என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சொர்க்கம் என்பதும் கிடையாது, நரகம் என்பதும் கிடையாது. அது போன்ற ஒன்றை ஒரு ஞானி படைக்கவும் முடியாது. என்றால் இதனுடைய பொருள் என்ன என்கின்ற போது நாம் எப்பொழுதெல்லாம் சுகப்படுகின்றோமோ அவை எல்லாமே சொர்க்கலோக வாழ்க்கை. இப்போதெல்லாம் துக்கப்படுகின்றோமோ அதெல்லாம் நரக வாழ்க்கை. சொர்க்கமும் நரகமும் நம் வசமே. நான் சொல்வதை உன்மனம் கேட்கட்டுமே, சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே, அது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே என்றார்கள் கண்ணதாசன். இன்னும் ரெண்டும் நமக்குள்ளதான். சத்தியம் தர்மங்கள் நிலைக்கணும். அது தாய்மையின் குரல், இறைவனின் குரலாக நமக்குள்ளே ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த தெய்வத்தின் குரலை கேட்கின்ற பக்குவத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் ஒழுக்கம் தவற மாட்டோம், அறம் தவற மாட்டோம், துன்பம் நம்மை அண்டவே முடியாது. இதுதான் பாதுகாப்பான வாழ்க்கையை தவிர அயோக்கியத்தனத்தை செய்துவிட்டு ஏதாவது செய்து காப்பாற்றி விடலாமா என்று சொன்னால் சட்டங்கள் சில நேரம் நமக்கு சலுகை தரலாம். ஆனால் தெய்வ நீதி சலுகை தரவே தராது. இந்த விதி தெரியாமல் தான் நீங்க இந்தியாவிலே அரசியல்வாதிகள் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இறைவன் நின்று கொள்வான், அப்ப தெரியும். சரி, இப்போ இந்த திருசங்கு சொர்க்கம் என்பது என்ன என்றால், மேலேயும் போகல கீழையும் விழல அந்தரகத்தில் தொங்குகின்ற ஒரு நிலை. அதாவது பிறப்புக்கு மூலம் என்ன என்பதும் தெரியல, எங்கே போக வேண்டும், நம்முடைய பயணம் எங்கே முடிகிறது என்பதும் தெரியல. இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறோமே, இந்த மனித வாழ்க்கையே திருசங்கு சொர்க்கம் தான், வேற யாரும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் திருசங்கு சொர்க்கம் தான். ஏன்னா இவன் தெய்வத்தோடும் லயமாகவில்லை, ஏன் பிறந்தோம் என்பதும் தெரியவில்லை. அப்ப இந்த வாழ்க்கைக்கு என்ன பேருங்க? எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். திருசங்கு சொர்க்கம் உண்மையான பரலோகத்திற்கு சுத்த வெளிக்கு போய் சேர்ந்துவிடும். சரி, இதுல நாம் வாழ்க்கையில் பெற வேண்டிய இயற்கையான சிறப்புகள் நட்டமாவதை தவிர்க்க அறிவுபூர்வமான சிந்தனையை நமக்கு மகிழ்ச்சி அவர்கள் அளிக்கிறார்கள். இறைநிலை சக்தி என்ற விண்ணாகிய போது பெண் உருவத்தையும் சிவத்திற்கு ஆண் உருவத்தையும் தந்து இறைவன் இறைவி என்றார்கள். சக்திக்கு மூலம் சிவம், ஆற்றலுக்கு மூலம் அறிவு, அந்த பெண்மைக்கு மூலம் ஆண்மை. இதைத்தான் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்றார்கள். இது ஏதோ மூல நட்சத்திரத்திற்கு சொல்லப்பட்டது கருத்து என்று தத்துவத்தை பின்னால் வந்த ஜோதிடர்கள் இதை ஜோதிட சாஸ்திரத்துக்கு இணைத்துக் கொண்டார்கள். இந்த பயம் முத்தி போய் ஒரு காலத்தில் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று மூலத்தில் பிறந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்ய மாட்டார்கள். இந்த பைத்தியம் முத்தி போய் இன்றைக்கு ஆண் குழந்தைகள் மூலத்தில் பிறந்தாலே பெண் தர மாட்டேன்றார். உண்மையிலேயே அற்புதமான ஞான நட்சத்திரம் மூலம். மூலம் என்பது என்னங்க?
எது அனைத்தும் பிறப்பதற்கு பூர்வீகமாக இருக்கிறதோ, மூலமாக இருக்கிறதோ, அதான மூலம். அப்போ தெய்வம் மூல நட்சத்திரம் என்றால் தெய்வீக அம்சத்தில் பிறந்த குழந்தை என்ற அர்த்தம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை என்றால் தெய்வீகத்தில் பிறந்த குழந்தை என்று அர்த்தம். அது அந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தை மேற்கொண்டால் அது தெய்வீகத்தை அடைகின்ற வாய்ப்பு அது இருக்கிறது என்ற அர்த்தம். ஆனா பல குழந்தைகள் மூலத்தில் பிறக்கிறாங்க, ஆனா ஆன்மீகத்தை பின்பற்றுவது இல்லை. ஏன்னா தாய் தந்தைக்கும் தெரியாது. அந்த நட்சத்திரோட சிறப்பு சொன்னாதானே அதோடைய பயன் வரும். இது போல வாய்ப்பிருந்தும் தவற விடுகின்ற சில பிறவிகள் உண்டு. உண்மையிலேயே ஆண் மூலம் அரசு ஆளும் என்றால் ஆண்மை என்பது அறிவை குறிக்கும். அறிவு தெய்வத்தை குறிக்கும், சுத்தவெளியை குறிக்கும், சிவத்தை குறிக்கும். அதுதான் அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த சுத்த வெளியே எழுச்சி பெற்று சக்தியாக வருகின்ற போது, பெண்மையாக வருகின்ற போது, அந்த சுத்த வெளிக்குள் அடக்கம் பெற்றுதானே இயங்குகிறது. வெளியே போக முடியாதே. அதனால் அடக்கம் பெற்றிருக்கிறது பெட்டு பெண்மை என்றார்கள். அப்ப ஆணுக்குள் பெண் அடக்கம் என்பது ஆளுமைக்காக அல்ல, சுத்த வெளிக்குள் சக்தி அடக்கம் என்பதே தவிர குடும்பத்திலேயும் ஆணுக்கு பெண் அடக்கம் என்றெல்லாம் பொருள் கிடையாது. யாருக்கு அறிவு இருக்கோ அவங்கதான் அறிவில்லாதவர்களை ஆட்சி செய்யணும். அப்போ அறிவு உள்ளவர்கள் அறிவில்லாதவர்களோடு குடும்பம் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்தது என்றால் என்ன செய்வது? திருதராஷ்டிரன் கூட காந்தாரி சிவபக்தி, அறிவறிந்தவள். ஆனா குருனுக்கு வாய்க்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. என்ன பண்ணினா? தன் கண்களை கட்டி கொண்டாள். ஏன்னா ஒரு முட்டாளோட வாழ்க்கை நடத்தணும்னு சொன்னா நாம முட்டாளா இருந்தா தான் முடியும். புத்தி சொன்னா கேட்க மாட்டான். இதெல்லாம் வாழ்க்கை தத்துவங்கள். இதிகாசம் என்பதெல்லாம் ஏதோ வேடிக்கையாக எழுதப்பட்டதல்ல, வெறும் சரித்திரத்துக்காக சொல்லப்பட்டவை அல்ல. வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிநடத்துகின்ற அற்புதமான பாடங்கள் தான் இதிகாசங்களே தவிர அவை ஏதோ கற்பனை கதைகள் அல்ல. அப்ப இதை பின்பற்றினால் எப்படி சிக்கல் வரும்? யார் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறாங்களோ அவங்க சொல்றது கேட்டுதான் ஆகணும். அதான் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருக்கும். நான் ஆம்பளை, நான் சொல்றதை நீ கேட்கணும்னு சொன்னா சிக்கலப்படு, அவஸ்தப்படு. எனவே எதையும் நுணுகி ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைதி பக்குவம் வரணும். அந்த பக்குவம் வந்தால்தான் நன்மைகளை நாம் சந்திக்க முடியுமே தவிர இல்லை என்றால் இறைவன் தந்த அத்தனை வளங்களும் வீணாக போகும். இதே கோட்பாடுதான் பைபிள் என்ன சொல்லுதுங்க? தேவன் ஒரு நாள் இந்த உலகை படைக்க விரும்பினார். அவ்வாறு இந்த உலகம் உண்டாக்கியது. 2ஆம் நாள் அதிலே காற்று உலாவ கடவுது என்றார். அவ்வாறு காற்று உலாவியது. 3ஆம் நாள் அக்னி உண்டாக கடவுது என்றார். அவ்வாறு நெருப்பு உண்டாகியது. 4ஆம் நாள் ஜலம் உருவாக கடவுது என்றார். அவ்வாறு தண்ணீர் உருவானது. 5ஆம் நாள் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவுது என்று ஆசீர்வதித்தார். மிக அற்புதமான வசனம் இது. 5ஆம் நாள் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும், அப்படி உருவான பிறகு தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கும் கடவுள் என்று ஆசீர்வதித்தார். இப்போ பொதுவா கோழி முதல்ல வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இலங்கை ஜெயராஜையா கூட ஒரு ஸ்பீச்ல பேசுற போது இந்த கேள்விக்கு பதில் சொன்னா நான் 1 லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படின்னாரு. ஏன்னா இன்று வரைக்கும் அது சர்ச்சையா தான் இருக்குது. ஆனா மகர்ஷியின் தத்துவத்துல வந்த பிறகு நமக்கு விளங்காத விஷயங்களே கிடையாது. முட்டை இல்லாமல் கோழி வராது. எப்படி வந்திருக்க முடியும்?
கோழி இல்லாம முட்டை எப்படி வந்தது என்கின்ற கேள்வி வருகின்ற போது சாமி சொல்றாங்க, ஒரு பறவை இன்னொரு இன பறவை இரண்டும் கலந்ததுல ஒரு முட்டை வந்தது. அந்த முட்டை வழக்கம் போல பெண் பறவை அடை காத்தது. அதிலிருந்து வந்த பறவைக்கு இந்த 2 பறவைகளின் குணங்களும் சேர்ந்து அமைந்தன. அந்த பறவைக்கு நாம் கோழி என்று பெயர் வைத்தோம். முட்டை இல்லாமல் எதுவும் வர முடியாதுங்க. கரு இன்றி உரு கிடையாதுங்க. கருதான் உருவாகுமே தவிர உரு கருவாகாது. உருவில் கருவானா அடுத்த உருவத்துக்கு தான் போகுமே தவிர இந்த உருவமாக மாறுமா? எனவே இது கண்ணதாசன் வேடிக்கை சொல்லுவார், சொன்னது தப்பா, கோழி பிறந்தது முட்டையில் தான் என்று சொன்னது தப்பா என்று வேடிக்கை ஒரு பாடல்ல பாடுவார். அதுபோல கோழி பிறந்தது முட்டையில் தான். முட்டை ஒண்ணு கோழியில் பிறக்காது. முட்டை இல்லாம கோழி பிறக்காது. அதுதான் பைபிளையும் சொல்றாங்க, பல்வேறு ஜீவராசிகள் உருவாகும். சரி, இப்படி கோழி வந்தாச்சு, மறுபடியும் அதே எக்ஸ் பறவையும் மறுபடியும் அதே ஒய் பறவையும் சேர்ந்துதான் இன்னொரு கோழி வரணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த கோழியை இன்னொரு கோழியை முட்டையிட்டு இன்னொரு கோழிக்கு சந்ததியாக மாறி போகும். இப்படி ஒவ்வொரு தாவரமும் கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி படி அயல் மகர்ந்த சேர்க்கை இல்லை என்றால் நாமே வந்திருக்க முடியாதுங்க. மனிதனே தோன்றிருக்க முடியாது. சோ உயிரினத்தின் வரலாற்றிற்கு அடிப்படை காரணமே அயல் மகர்ந்த சேர்க்கை. ஒன்று இன்னொரு சேர்ந்தால் புதிய ஒரு இனம் உருவாகும். ஒரு வீட்டு பெண் இன்னொரு வீட்டு ஆண்மகனோடு சேர்ந்தால்தான் குழந்தை பிறக்கும். ஒரு வீட்டு ஆண் பெண்ணை சேர்ந்தால் மாடா போகும். அப்படியே குழந்தை பிறந்தால் அது மாடா போகும். இதெல்லாம் இயற்கையுடைய நீதிகள். எனவே அயல் மகர்ந்த சேர்க்கை மூலமாகத்தான் சந்ததியை தழைக்க முடியுமே தவிர தன் மகரத்தில் தழைக்காது. அதைத்தான் சொல்றாங்க, 5ஆம் நாள் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை உருவான பிறகு அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டும் சுகித்திருக்க கடவுள் என்று ஆசீர்வதித்தார். சரி, இங்க நுட்பத்தை பாருங்க. 5 விலங்குகள் வரைக்கும் நீங்க நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணினார். 6ஆம் நாள் இறைவன் தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். இவனை சுகித்திரு கடவுள் சொன்னாரா? ஏன் சொல்லல? சுகித்திருப்பதும் துக்கிப்பதும் என்னுடைய விதி என்று விட்டுவிட்டார். ஏன்னா இவன் தன்னை போல சாயல் உள்ள ஒருவன். யாரை போல? இறைவனை போல சாயல் உள்ள மனிதன். அப்போ ஃப்ரீ மைண்ட், ஃப்ரீ கான்சியஸ்னஸ், பரிபூர்ணமான சுதந்திரமான ஒரு ஜீவன் மனிதன். இவன் எதையும் தேர்ந்தெடுக்கலாம். நல்லதா நல்லா வாழ்ந்துக்கோ, கெட்டதா அவசப்படு, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்க பகவத்கீதையிலேயே யுத்தம் செய் யுத்தம் செய் யுத்தம் செய் என்று 700 ஸ்லோகங்களிலே 690 ஸ்லோகங்கள் வரைக்கும் திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்ற பகவான் கடைசி ஒரு 5 ஸ்லோகங்களை பாருங்க. அர்ஜுனா, நான் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் உனக்கு புரிஞ்சதா, இல்ல புரிஞ்ச மாதிரி தலையாட்டிட்டு இருந்தையான்னு கேட்கிறாரு. அர்ஜுனன் சொல்றான், எனக்கு தெளிவா புரிஞ்சது, இனிமே எனக்கு தயக்கமே கிடையாது, நான் என் கடமையை செய்வேன் அப்படின்றார். அப்ப கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, நீ போய் கொல்லு, பாண்டவர்களை கொல்வது உன் தர்மம் சொல்லல. புரிஞ்சிருச்சியா? சரி, எது செய்யணுமோ அதை செய்திரு. ஏன் இந்த முரண்பாடு? யோசிச்சு பார்த்திருக்கணும். கீதை உபன்யாசம் செய்யறவங்க எல்லாம் ஏன் இந்த முரண்பாடு? இதுவரைக்கும் பகைவனை கொல் 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 என்று சொல்லி வந்த கிருஷ்ண பரமாத்மா இப்போது ஏன் அந்த கருத்தை சொல்லாமல் எது சரியானதோ அதை செய் என்று ஏன் சுதந்திரத்தை அர்ஜுனனிடத்திலே கொடுத்தார்? ராமாயணத்திலேயும் அக்னி பிரவேசம் முடிந்த பிறகு அக்னி பிரவேசம் முடியதுக்கு முன்னாடி சீதை சிறையிலிருந்து மீட்டாச்சு. ராமன் சொல்றான், உன்னை ஆணவத்திலிருந்து விடுதலை செய்வதுதான் என் கடமை. சோ ராவணன் என்ற ஆணவத்திடமிருந்து ஜீவாத்மாவாகிய சீதையே உன்னை நான் விடுதலை செய்து விட்டேன். இனி உன் விருப்பம் போல் நீ யாருடன் வாழ்ந்து கொள்ளலாம். சீதையை பார்த்து ராமன் சொல்ற வார்த்தையா இது? உன்னை நான் விடுதலை செய்யறேன், நீ யார்கிட்ட வேணா போய் வாழ்ந்துக்கோன்னு சொல்ல முடியுமா? எதுக்கு அந்த வார்த்தை அங்க வந்து விழுந்தது?
என்றால் ஜீவாத்மாவை ஆணவத்திடமிருந்து விடுதலை செய்வதுதான் தத்துவத்தின் நோக்கம், பரம்பொருளின் நோக்கம். விடுதலை ஆகிவிட்ட ஜீவாத்மா தனக்கு எந்த வாழ்க்கை பிடித்தமோ அதை தேர்ந்தெடுப்பது அவருடைய சுதந்திரம். அப்போ அறிவை கொண்டு நல்வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட வேண்டும் என்ற கருத்தையை தான் இதிகாசங்கள் பேசுகின்றனவே தவிர அடிமைத்தனத்தை இதிகாசங்கள் போதிக்கவில்லை. இதை செய் என்று யாரும் சொல்லல, ராமனும் சொல்லல, கிருஷ்ணனும் சொல்லல. ஏன்? அடிமைத்தனத்தை இதிகாசங்கள் போதிக்கவில்லை. எனவே சுதந்திரமாக சிந்திப்பதுதான் அறிவின் இயல்பு. அந்த அறிவை கொண்டு வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் பால் உணர்வும் தெரிந்தாக வேண்டும். ஆன்மீகத்தில் அவருடைய பங்கு என்ன என்பதும் தெரிந்தாக வேண்டும். எனவே எப்படி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று இந்து தத்துவம் பேசுகிறதோ, அதே போல ஆதாமின் இடுப்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். ஏவாள் என்ற வார்த்தைக்கு ஈவ் என்பார்கள் ஆங்கிலத்தில். ஈவ் என்றால் கிறிஸ்துமஸ் ஈவ், நியூ இயர் ஈவ், தீபாவளி ஈவ் என்று சொல்றாங்க இல்லையா? ஈவ் என்றால் ஒரு நிகழ்ச்சிக்கு முன் உள்ள முகாந்திரமாகிய ஒரு இயக்கம். அதாவது ஈவ் என்பது விண் என்ற இயக்கம் தோன்றுவதற்கு முன் உள்ள இறைத்துகள். இங்கு எப்படி ஆண் என்ற சிவத்திலிருந்து சக்தி என்ற இயக்கம் தோன்றியதோ, அதே போல இங்கே ஆதாம் என்ற இறைநிலையிலிருந்து ஈவ் என்ற இறைத்துகள் தோன்றியது. ரெண்டும் ஒரே தத்துவத்தை தான் பேசுது. ஓல்டு டெஸ்டமெண்ட் அண்ட் சைவ சித்தாந்தம் ரெண்டும் ஒன்னே தான் சொல்லுது. எனவே இதெல்லாம் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து பார்த்து சாரெடுக்க வேண்டும் என்றால் வேதாத்திரியம் என்ற சாவி வேணும். வேதாத்திரியம் இல்லாம எந்த தத்துவத்தையும் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அந்த வகையிலே இன்றைக்கு துவக்கமாக பாலுணர்வும் ஆன்மீகம் பற்றிய விளக்கத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். மேலும் பல கருத்துக்கள் அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாலுணர்வும் ஆன்மீகம் என்ற தலைப்பிலே இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் இன்றைக்கு தந்திருக்கிறேன். நீங்கள் கடைசியாக சொன்ன போதுதான் புரிந்தது இது ஆழமான ஒரு தலைப்பு வரவிருக்கின்றது என்பது நன்கு புரிந்திருந்தது ஐயா. மிகச்சிறப்பு. இப்பொழுது நண்பர்களுடைய கேள்வி பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் கேட்கலாம். நாம் இன்று கற்றுக்கொண்டது அறிமுகம், ஆரம்பம் மட்டும்தான். கேள்விகள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நான் கேட்கிறேன் கேள்வி ஒன்றிலேயே இந்த தலைப்பிலே நாங்கள் பார்க்க போற விடயத்துக்கு ஒரு என்ன விடயங்கள் இதில் பார்க்க போகிறோம்ன்றதை பற்றி ஒரு சுருக்கம் சொல்ல முடியுமா ஐயா? பால் உணர்வு எதற்காக தோன்றியது? ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை உருவாக்குவதற்காக தோன்றியது. அப்ப நோக்கம் என்பது ஒரு பிறவி உருவாக்குவதற்காக. அதே போல அதனுடைய வித்து சக்தியுடைய இருப்பு கொடுக்கின்ற போதுதான் ஆன்மீகத்திலே மேன்மை பெற்று அந்த சொத்து வழியை உணர முடியும். அதனால இரண்டுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் உண்டு. அது புரியாத போது இது உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கை மட்டுமே பயன்படுத்துகின்ற போது அப்போ ஆன்மீகத்திலே உயர்வு பெறுவதற்கு அங்கே ஆற்றல் பத்தாது. அதுதான் மைய கருத்துங்க. ஓகே ஐயா. அப்போ இந்த பாலுணர்வு என்பது ஆன்மீகத்தின் ஒரு உண்மையிலே ஒரு ஆழமான அடிப்படை அதுதான். அதாவது வித்துக்கு அகமாக உள்ள இருப்பவன் வித்தகன். சரிங்களா? அப்போ வித்து சக்தியை அறிந்தால் தான் வித்தகனை அறிய முடியும். நாங்கள் அப்ப அந்த
மொத்த உலகமுமே இந்த சப்ஜெக்டை அதனுடைய உண்மையான விளக்கத்தை விட்டு வேறு விதமாகவே பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் ரெண்டுமே புரியாதுங்க. மக்கள்ல வந்து 99.99% பார்வனை பற்றி தெளிவும் கிடையாது, ஆன்மீகத்தை பற்றி தெளிவும் கிடையாது. நன்றிகள் ஐயா, சிறப்பு ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். தனா ஐயா. ஐயா வாழ்களுடன் ஐயா. வாழ்க அப்படியா, சொல்லுங்க. கேள்வி ஐயா, போன தடவை நடந்த சிந்தனை உரையை வச்சு தான் அந்த கேள்வி கேட்கிறேன். இந்த நகுசனன் அந்த அரசனுடைய கதையை பற்றி சொன்னீங்க. அந்த நகுசனை பற்றி சொல்லும் பொழுது என்னென்னு சொன்னால், அவர் அந்த புல இன்பங்களில் நாட்டம் இல்லாத அரசன் என்று சொல்லியும், அப்ப அப்படி இருக்க அந்த மந்திரிகள் அவருக்கு சொன்னால், இந்த இந்த முன்னோர்கள் செய்த புண்ணியத்தால தான் நீ இப்படி அரசனா வந்த, நீ புண்ணியத்தை எல்லாம் அனுபவித்து தீர்த்தால்தான் மீண்டும் பிறவா நிலையை அடைய முடியும் அப்படியே சொன்னீங்கள். அந்த புண்ணியத்தை எல்லாம் அனுபவிக்கிறது என்று கண்டால் அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும். அந்த அஸ்வமேத யாகம் என்று சொன்னால் அஸ்வினி முத்திரை அதை பற்றி சொன்னீங்க நீங்கள். அந்த அதாவது நரம்புகளை ஊக்கப்படுத்தினால் அது புலன்சுகங்களுக்கு தயாராகும் என்பதுதான் கருத்து. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மிச்ச கதையெல்லாம் அவர் இந்த லோகத்துக்கு போய் இப்போ இந்த பாம்பா பிறந்ததெல்லாம் எல்லாருக்கும் கேட்டிருப்பீர்கள், எல்லாருக்கும் தெரியும். சில கேள்வி என்னன்னு சொல்லி அப்போ நாங்கள் இந்த அஸ்வினிமுத்திரை செய்யும் பொழுது நரம்பை ஊக்கப்படுத்தி அது புலன் சுகங்களுக்கு தயாராக இருக்கும். அப்ப அந்த அஸ்வினி பொழுது அது வந்து இந்த புல இன்பங்களுக்கு தயாராகுதுன்னு சொன்னா புல இன்பங்களை ஊக்கப்படுத்துது, அப்படித்தானே? ஊக்கப்படுத்துவது வந்து இது எப்படின்னா, நீங்க நரம்பு தளர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. இப்போ இளமை என்பது நரம்பு முறுக்கு, முதுமை என்பது தளர்ச்சி இல்லையா? அப்போ நரம்பு முறுக்கு இருந்தால்தான் எதையும் நீங்க ஆற்றோடு செய்ய முடியும். அப்ப ஐம்புலன் சுகங்களை நீங்க தூக்க வேண்டும் என்றால் குறிப்பது வந்து தாம்பத்தியத்தை தான் குறிக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த யாகம் வந்து அவன் சாப்பிடுறதும் தூங்குறதும் இசை கேட்பதும் குறிப்பிடுறது இல்லை, முக்கியமா குறிப்பிடுவது தாம்பத்தியத்தை தான். அதுதானே அவருக்கு அந்த இந்திராணி ஆசை வந்தது. ஆமா, அதனால அதுக்கு வந்து நரம்பு முறுக்கு இருந்தா தான் முடியும், இல்லைன்னா அது பொட்டன்சி இருக்காது. அதுக்காக அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்றது கருத்து. இப்ப நாம் அஸ்வினி புத்தை சேர்ப்பது நாம் என்ன பண்றோம்னா, அந்த ஆற்றலை குவிக்கிறோம் மையத்துல. குவித்த உடனே 10 அஸ்வினி புத்திற்கு ஒரு ஓஜஸ் சொல்லி மேலே ஏத்திடுறோம். அப்ப என்ன ஆகுது, மையத்தில் குவிந்து அங்கே நின்றால் அது தூண்டுதல் ஆகும். குவிந்த திணிவை நம்ம மேலே ஏற்றி மீண்டும் உடல் முழு பரப்பி விட்டுறோம். இது ஒரு டெம்பரரி ப்ராசஸ். அது எடுத்து அந்த ஆர்டினரி ஜீவாந்த ஆற்றலை மூளை கொண்டு போற போது அது மருத்துவ குணம் வாய்ந்த ஜீவாந்த ஆற்றலாக மாற்றம் பெறும். அந்த மருத்துவ குணம் வாய்ந்த ஆற்றலை உடல் முழுவதும் பரப்புகின்ற போது நோய் எதிர்ப்பு சக்தியும் நோய் தீருதலும் நடக்கும். இதுதான் அஸ்வினி முத்திரையும் ஓஜஸ் மூச்சிலும் செய்யக்கூடிய நன்மைகள். இங்க அஸ்வினின்னு சொல்றது வந்து அந்த குதிரை சக்தி ஆகிய ஆண்மை திறம் வரணும்னு சொன்னா அதுக்கு நரம்போக்கம் வேண்டும் என்பதுதான் அங்க அஸ்வினி முத்திரை அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லி அங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதுல ஐயா கேள்வி என்று சொன்னா கேள்வி என்னென்ன ஐயா, நாங்கள் இப்ப தவம் செய்தெல்லாம் செய்து இந்த புலன் இன்பங்கள்ல இருந்து விடுபட வேண்டும் போகணும்னு செய்கிறோம். அப்ப புலன் இன்பங்களை விடுபட வேண்டும் என்று ஒரு பக்கத்தாலே முயற்சி செய்து கொண்டு மற்ற அஸ்வினி முத்திரை செய்யும் பொழுது அது புலன் இன்பங்களுக்கு தயாராகும் என்று கண்டால் நாங்கள் அதை ஊக்கப்படுத்துறோம். அந்த புலன் இன்பங்கள் தயார் ஆகாது. ஏன்னா நீங்க அங்கே நிறுத்திட்டு அஸ்வினி முத்திரை மட்டும் போட்டு நிறுத்தினீங்கன்னா அது தயாராகும். ஆனா ஓஜஸ் மூச்சு போடுற போது அங்க குவிந்த ஆற்றலை நீங்க மேல கொண்டு போயிடுறீங்க இல்லையா? ஆமா. நீங்க கீழே வித் சக்தி குவிந்து திணிவு பெற்றால் தான் எழுச்சி பெற்று வெளியே போகும். நீங்க பார்த்து நிறைஞ்சாத்தானே வழி ஆரம்பிக்கும். இது உடனே நீங்க மேலே ஏற்றி மீண்டும் உடல் போது பரப்பிடுறீங்க இல்லையா? அப்படி பரவிடும் பொழுது அது உடலுக்குள்ள நிக்குது, அது உடலுக்குள்ளே நிற்கும். அப்ப உடலுக்குள்ள நின்று கொண்டு என்ன பண்றோம்னா ஆர்டினரி பயோமெட்ரிக் எனர்ஜியை வந்து மெடிக்கல் எனர்ஜியை மாத்துறோம். அதுதான் ஓஜஸ் மூச்சு.
மேல மேல்மூளை லோப்ஸ்ல போற போது இந்த ஆர்டினரி மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து மெடிக்கேட் எனர்ஜியா மாறும். ரைட் இது சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு. ஓமையா ரைட் ஓம் அதைத்தான் சித்தர்கள் வந்து காயல் பயிற்சி மூலம் நீங்க நோய்களை போக்கிக் கொள்ளலாம், ஆரோக்கியத்தோட இருக்கலாம் அப்படின்னாலாம் ஏன் சொல்றா, நோய் இல்லைன்னு ஆரோக்கியம் தானே. ரைட் ஐயா ரைட் ஐயா அந்த எனர்ஜியை மெடிக்கல் தான் மாற்றுது ஐயா ரைட் ம் ஐயா அடுத்தது ஐயா என்ன சொன்னால் அடுத்த கேள்வி ம் புண்ணியங்கள் இருக்கும் வரைக்கும் புறவாளிலே அடைய முடியாது. புண்ணியங்கள் எல்லாம் புண்ணியம் இருக்கக்கூடாது, ஒன்று ஒரு பாவப்பதிவுகள் ஒன்றுமே இருக்கக்கூடாது ஆமா, என்று கருத்து சொல்லும் பொழுது, அப்ப என்னுடைய சிந்தனை இருந்தது என்று சொன்னால், அப்படி என்றால் ஒரு மனிதர்களாலும் அப்படி இருக்கிறது கஷ்டம் இருக்க முடியாது என்று சொல்லும் பொழுது, தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும். நீங்க அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டீங்க. அதாவது வந்து கடைசியில சொன்னீங்க என்று சொன்னால், இந்த 800 கோடி மக்கள்ல ஒருவரும் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னீங்க. ஆனால் ஆமா, அதோட என்னமொன்று சொன்னீங்கன்னா, சாதாரண மனிதர்களுக்கு அது சாத்தியமில்லை. சித்தர் ஞானிகள் அதற்கென்று பிறந்தவர்கள். அவருக்கு தான் அந்த அதையும் சொன்னீங்க. ஆமா, ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அப்படி பார்க்கும் பொழுது, என்ற கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால், அப்ப நாங்கள் புண்ணியம் செய்றது வந்து இப்போ ஒரு மனிதன் வந்து இறைநிலையை அடைய வேணும்னு சொல்லி ஏனாவது விரும்புறான் என்று கண்டால், அவனுக்கு இங்க கஷ்டமா இருக்கு வாழ்றது. அவனுக்கு இங்க சொர்க்கமா இருந்ததுன்னு சொன்னால், அவன் அதை யோசிக்க மாட்டான். ஆ, என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால், அந்த ஆ, புண்ணியம் செய்தால் இங்கேயே சொர்க்கலோகத்துல வாழலாம். பாவம் செய்த துன்பத்தை அனுபவிக்க ஆகையினால சாதாரண மனிதர்களுக்கு வந்து அந்த புண்ணியம் செய்தால் சொர்க்கலோகம் மாதிரி இங்கு வாழலாம், இல்லாட்டி துன்பத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதேதான், அதேதான். இதுதான் ஐயா. ஆனால் இந்த பிறப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படியா ஐயா? ஆமா, ஆமா, ரைட். இந்த சாதாரண மனிதர்களுக்கு அதில் ஒன்று சொன்னீங்களா, இன்னொரு கருத்தை சொன்னீங்கன்னு சொன்னால், அந்த யாருமே அதனால் குழந்தைகள் பிறப்பது குறையாது, குறைக்கப் போவதும் இல்லை, ஜனத்தொகை குறையப் போவதும் இல்லைன்னு சொன்னீங்க. ஆமா. ஆமையா. அப்ப இப்போ எத்தனை பேரு பாவ புண்ணியத்தை நீக்கி எல்லாம் அப்படியே மேல போயிட்டாங்க. ஆமையா. அப்படி போயிருந்தா ஜனத்துக்கு இவ்வளவு கூடி இருக்காது இல்லையா? இது ஏன் ஐயா நான் திருப்பி திருப்பி இதை நான் இப்ப ஜனத்தை குறைக்கிறதுக்காகத்தானே மூன்றாம் உலகப் போர் வரப்போகுது. ஆமையா. இதை நான் ஏன் திருப்பி திருப்பி கேட்குறேன்னு சொல்லி சொன்னா உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ம், இந்த ம்ஹும். ஆரம்பத்தில் வரும்பொழுது சிலர் துவங்கும்போது சொல்லுவாங்க, வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இறைநிலை அடைதல். ஆனா அது எனக்கு அது கரெக்ட் தான். முடியுதான்றது தானே கேள்வி இப்போ. ஆமையா, அது எனக்கு என்ன, அது முடியாத விஷயம்னு சொல்லி, அது முடியாத விஷயம். அதுக்கு தானங்கய்யா 7 பிறவி கணக்கு இருக்கு. ஒவ்வொரு பிறவிலையும் அறம் சார்ந்தே வாழ்ந்து வந்தால்தான் அந்த தீய பதிவுகள் எல்லாம் நீங்கி ஆத்ம தூய்மை பெறும். ஆச்சுங்களா? ஆமையா. சோ ஒரு பிறவியில நல்லவங்களா வாழ்ந்து அடுத்த பிறவியில புலன் மயக்கத்துல சிக்கிட்டான்னா மறுபடியும் அங்கிருந்து அது மறுபடியும் வேற ட்ராக் மாறி போகும். ஆமையா. இப்ப ஏன் வந்து மக்கள் எந்த சிந்தனை இல்லாம பிறந்து செத்துட்டு இருக்கிறானுங்க? இப்போ நம்ம எத்தனை பேர் யோசிக்கிறத பத்தி 100 பேர் யோசிக்கிறோம். ஆனா கோடிக்கணக்கான பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அப்ப எப்படி ஜனத்தொகை நிக்க போகுது? இன்னும் சொல்ல போனா கண்ணாபின்னா பெருகிட்டு இருக்கும். ஏன்னா அரசாங்கம் இலவசம் கொடுத்துடுறான். இவனுக்கு என்ன வேலை? குழந்தை பெற்று தர்றது தான் இவனுக்கு வேலை. இது அரசாங்கம் நடத்துறவனுக்கு அது சுமைன்னு தெரிஞ்சா அவன் அதை யோசிப்பான். நமக்கு என்ன ஓட்டு போட்டு அவன் ஆட்சி கிடைச்சா நமக்கு போதும் அப்படின்னு நினைச்சான்னாக்கா அவன் ஜனத்தை பெற்றுடுவது தான் சொல்லுவான். சோறு முத்த வச்சு அவனுக்கு என்ன வந்தது? சோ இப்படி ஒரு ஆட்சி முறை இருக்கிற போது மக்கள் எப்படி இருப்பாங்க? உலகமே அப்படித்தான் இருக்குது. இப்ப எல்லாம் அவசியமான பெற்று விட்டுட்டு இப்போ ஜனத்தொகை சமாளிக்க முடியாம போற போது யுத்தம் கொண்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. யுத்தம் வந்து ஒரு 400 கோடி சேர்த்து போகும். மிச்சம் 400 கோடி சேர்த்து மிச்சம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயத்திலேயே கொஞ்சம் ஞானம் வரும். அப்படித்தான் உலக சமாதானம் வரும். நீங்க இப்படியே உலக சமாதானம் நினைக்காதீங்க. அறிவில் தான் சமாதானம் பிறக்கும். ஆமையா. ஐயா, இன்னும் ஒரு கேள்வி, விதண்டாவாதமான கேள்வி தெரியல, நான் கேட்கிறேன். என்னன்னு சொல்லி பரவாயில்ல சொல்லுங்க. கேள்வி விதண்டாவாதம்லாம் கிடையாது, சொல்லுங்க. சொன்னால், இந்த பிரபஞ்சத்திலிருந்து கேட்டது கிடைக்கும், ஆனா கிடைக்கும் போது அது தேவை இருக்காது. என்னன்னு சொன்னா டெல்டா ஆமா, போயிடும். ஆமா, ஆமா, அது ஒரு சைட். அப்ப இவர் எல்லாம் முயற்சி செய்து அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சி போய் அந்த கேட்டது கிடைக்க அவருக்கு அது தேவையே இருக்காத நிலை வந்துடும். அது ஒரு ஆமா. நீங்க திரைப்படத்துல பாபான்னு ஒரு திரைப்படம் வந்து பாத்தீங்களா? ஆமா. அதுல பாருங்க, அவன் 7 முறை அந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஆமா. ஆனா உனக்குன்னு பயன்படுத்த கூடாதுன்னு ஒரு ஒரு கண்டிஷன் போடுவாங்க பாத்தீங்களா?
படம் பார்த்திருக்கீங்களா? அது பேர் ரஜினிகாந்த் ரஜினியுடைய படம், பாபான்னு ஒரு படம். பார்த்துங்க ஐயா. நல்ல 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 ஸ்டோரி அது. ஆமையா. ஸோ என்னன்னா, ஞானம் பெற்ற பிறகு அது நமக்கு யூஸ் ஆகாது. நாம வாழ்த்தா மற்றவர்களுக்கு அந்த வளம் கிடைக்கும். அப்ப இல்ல இது ஐயா கேள்வி என்று சொல்லி சொன்னால், அப்ப அது ஒரு சைட். மெட்ட பக்கம் பார்க்க இப்ப ஆட்களை பார்த்திருப்பீங்கள், வாழ்க்கை பூரா ஓடு ஓடி 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 உழைச்சி எல்லாம் உழைச்சி வச்சுவிட்டு அது அனுபவிக்க நேரம் அவரால் அனுபவிக்க முடியாது, வருத்தம் எல்லாம் வந்து செத்து போவார். அது நம்ம அரசியல்வாதிகள் தான். அப்படி ஆக்கலாம். அதாவது என்னன்னு சொன்னா, அவங்க பணம் பொருள்னு சொல்லி அதுக்கு பின்னாலே ஓடி ஓடி ஆமா. அவன் ஓடும்பொழுது நினைக்கிறது வந்து இது எல்லாத்தையும் எடுத்து நான் பின்னாடி காலத்தை அனுபவிச்சு வாழலாம் என்று ஓடுறான். ஆமா. அதெல்லாம் கிடைக்கிற நேரம் அவனால அனுபவிக்க முடியாத நிலை வந்துடும். தான் சொல்றேன், லைஃப் இஸ் டு லிவ், நாட் டு அக்குமுலேட் வெல்த். அதான் ஐயா. அப்ப நான் என்ற கேள்வி என்னன்னு சொன்னா, அவனுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? யாருக்கு வித்தியாசம்? ஒரு பக்கம் பணம் என்று ஓடி 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 எல்லாத்தையும் உழைச்சி வச்சுட்டு, ஆமா. அது என்ன வித்தியாசம்னா, அது வந்து வேகல, இது வெந்தது. ரைட் ஐயா. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே ஐயா. வளரணும் ஐயா. வெந்தாதான் பக்குவமானாதான் இறைவனை அடைய முடியும். ரைட் ஐயா. தட்ஸ் ஃபைன். வேகலைன்னா மறுபடியும் பிறந்து மறுபடியும் பணத்தையே சம்பாதிக்கிறதுக்கு சேர்த்து போக வேண்டியதுதான். வளரணும் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு கேள்வி உண்டு. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. பழைய இந்த போன கிளாஸ்ல அதுக்கு முதல் கிளாஸ்ல இருந்து கேட்கிறேன் ஐயா, காயக்கல்பத்தோட இருந்தது. இந்த 7 தாதுக்கள்ல இருந்து சுக்ரம் பிரித்தெடுக்கப்படுவது மூளையில. இப்ப மூளையில இந்த சுக்ரம் பிரித்தெடுத்து அது பிறகு முதுகுத்தண்டு வழியாக வந்து இந்த மூலாதாரத்தில் இருக்கிற காந்த களத்திலே இருந்து அங்குதான் ஓஜஸ் பிறப்பிக்கப்படுகிறதா ஐயா? இல்ல ஓஜஸுக்கு இது சம்மந்தம் இல்ல. இது எல்லோருக்குமே, அதாவது 12, 13 வயது வரைக்கும் உடல் கட்டி முடிக்கின்ற வரைக்கும் அந்த சக்தி வந்து உடல் வளர்ச்சிக்கான, உடல் கட்டுமானத்துக்காக செலவாய்ப்பு. அந்த 13, 14 வயதுல உடல் கட்டி முடிக்கப்பட்டு விடும். அப்போ அது சர்ப்ளஸா மாறுது. மூளையில அந்த வித்து சக்தி சர்ப்ளஸ் ஆகும். அந்த சர்ப்ளஸ் ஆகக்கூடிய வித்து சக்தி அதுக்கு மேல் சாகின்ற வரைக்கும் எந்த அளவுக்கு அது மிச்சமாகுதோ, உற்பத்தி ஆனதுல செலவு போக மிச்சமாகுதோ, அதெல்லாம் கீழே வந்து மூலாதாரத்துல ஸ்டோரேஜ் ஆகும். அந்த சக்தியை தான் உடல் முழு மறுபடியும் சுழன்று உடல் இயக்கமாக, உயிர் சக்தியாக அது பயன்பட்டு கொண்டிருக்கும். அதுதான் நம்முடைய செயல்பாடுகளுக்கு, வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கு. இப்போ இந்த உணவிலிருந்து இந்த தாதுக்கள் எடுக்கக்கூடிய வயது ஒரு 35, 40 வயசு வரைக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும். பிறகு மோட்டர் அப்படியே தேஞ்சு போய் 40 to 80 கொஞ்சம் ஒரு மெயின்டெனன்ஸா இருக்கும். 80க்கு மேல ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி டோட்டல் ஆல்மோஸ்ட் கீழே வந்துடும். 120 வரும்போது ப்ரொடக்ஷன் இருக்காது, ஸ்டாக் இருக்காது, டெத் முடிஞ்சு போயிடும். அதுதான் அந்த உயிருடைய வரவு செலவு கணக்கு, இருப்பு பேலன்ஸ்க்கு. நில் பேலன்ஸ் ஆனா மரணம். ஆமையா. இதுல நீங்கள் வித்து என்று சொல்றது காந்தலைகளே தான். வித்து என்பது காந்தலைகளே தான். காந்தலைகளே தான். ஆமா. அப்ப அந்த இன்னும் சொல்ல போனா கேரக்டரைஸ்டு பயோ மேக்னெட்டிக் டொமைன். நம்ம உடம்புக்கு இருக்கக்கூடிய வித்து சக்தி என்பது கேரக்டரைஸ்ட் பயோ மேக்னெட்டிக் டொமைன். ஏன்னா கேரக்டரைசேஷன் அப்படின்றது வந்து சஞ்சித கர்ம உள்ள இருக்கு இல்லையா? ஆமா. பிளஸ் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கலக்குது இல்லையா? ஸோ வித்து சக்தி என்பது நம்முடைய அனுபவங்களை தாங்கியிருக்கின்ற ஜீவாந்த களம் தான் வித்து. ஜீவாந்தத்துக்கும் வித்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஜீவாந்தம் என்பது பியூர் மேக்னெட்டிக் எனர்ஜி, வித்து என்பது கேரக்டரைஸ்ட் பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி. ஐயா. அப்படி அந்த ஓஜஸ் என்பது அந்த ஆற்றலை மேல கொண்டு போறோம்.
உடல் முழு இருக்கின்ற சக்தியவே அஸ்வினி முத்திரை மூலம் ஈர்த்து மையப்படுத்தி அந்த எக்ஸஸா வந்து இப்ப மையமாகுது பாருங்க, அந்த எனர்ஜியை மறுபடியும் மூளைக்கு கொண்டு போய் ஏத்தி அதை மருத்துவ குணமாக மாற்றி மீண்டும் உடல் முழு சுழற்றி விட்டுறோம். அதுல அந்த சக்தியை அது வந்து உங்களுக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டியில டிஃபரன்ஸ் கிடையாதுங்க ஐயா. அதாவது இப்போ டேங்க்ல மேல் தொட்டியில தண்ணி இருக்கு, கீழே டேப் திறந்தா தண்ணி வருது, இது செலவாகும் இல்லையா? ஆமா. இந்த டேப்ல ஒரு குழாயை மாட்டி மறுபடியும் மேல் தொட்டி போட்டீங்க வச்சுக்கோங்க, தண்ணி சுத்திக்கிட்டே இருக்கும், செலவாகாது இல்லையா? ஆமா. அதே போலதான் ஓஜஸ் மூச்சு ஆசன முத்திரை போடுற போது இங்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை எடுத்து ரீசைக்கிள் பண்றோம், அவ்வளவுதான். வெளியே எங்கேயும் போறதில்ல. பட் என்ன சேஞ்ச், என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஆர்டினரி எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெடிக்கேட்டட் எனர்ஜி. அது நடப்பது மூளையில. அது மூளையில நடக்கும். இந்த எனர்ஜி மூளைக்கு போன லோப்ஸ்க்கு போனா தான் அந்த ஆக்ஷன் நடக்கும். அப்ப அதை பதங்கப்படுத்துவதுன்னு எங்க நடக்குது ஐயா? பதங்கம்ன்றது ஒண்ணும் கிடையாது. பதங்கம்ன்றது எது பதங்கப்படுத்துறோம்? சப்ளிமேஷனா? இல்ல, இந்த சப்ளிமேஷன்னா சோல் ஓஜஸ் முத்திரை போட்டு பதங்கப்படுத்தி வித்து சக்தியை மேல கொண்டு வரோம்னு தானே சொல்லிடணும் ஐயா. பதங்கப்படுத்து அப்படின்ற ஓரளவுக்கு வந்து திணிப்படுத்துவதாத்தான் எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கணும். ஆமா, அதாவது தூய்மைப்படுத்துவது கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நரம்புகள் இருக்கிற போது சுத்த சத்து வரலாம் இல்லையா, காந்த சக்தி வரலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அனுபவங்கள் பதிகிறதுன்றது 14 to 40 சைக்கிள்ஸ்ல. ஸோ அதுக்குள்ள மையத்தையில தான் திணிவுப்படும். மையத்திலிருந்து பெருப்பில் வர வர திணிவு குறையும் தானே. அப்போ நம்ம வந்து ஓஜஸ் மூச்சு போடுற போது ஆற்றல் வந்து மையத்துல குவிகிற போது அது தூய்மையான ஆற்றலாகத்தான் மையத்துல குவியும், பதிவுகள் வந்து பெருப்பில போயிடும். அப்போ அங்கிருந்து எடுக்கிற போது எப்படி நம்ம ஃபவுண்டன்ல பக்கத்துக்கு தண்ணி தானே மேல போகும், அது மாதிரி ஓஜஸ் போடும்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தூய காந்த சக்தி தான் மேல போய் மருத்துவ குணம் வாய்ந்ததாக மாறும். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. அப்ப இப்ப இது ஏற்கனவே இருக்கின்ற காந்த களம் ஐயா, நாங்கள் தினம் உட்கொள்ளுகின்ற உணவு அந்த 7 தாதுக்களாக மாறி கடைசியாக சுக்கிரம் உருவாக்கப்படுவது மூளையில. அதிலிருந்து பிரிக்கப்படுவதுக்கு அந்த காந்த சக்தி பிரிக்கப்படுவது எங்க நடக்கும்? ஆமா, அது எங்க நடக்கும்? மூளையில நடக்குமா அல்லது? மூளையில தான் காந்த சக்தி பிரிக்கப்படும். ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் தான் அது ஆற்றல். சுக்கிலம் தான் காந்தலைகளா? சுக்கிலம் தான் காந்தலைகள். சுக்கிரம் தான் காந்தலைகளா ஐயா? ஆமா, சுக்கிலம்னா நீங்க வந்து திரவம் நினைக்க வேண்டாம். சுக்கிலம் என்பது ரிஃபைன்ட் எனர்ஜி. ரசம், ரத்தம் ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் வெளியே ரிஃபைன் ஆயிட்டே இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் எனர்ஜி தான் ரிஃபைன் ஆயிட்டே வரும். ஸோ இதெல்லாம் அந்த கெமிக்கல் நேச்சர் உள்ளதெல்லாம் வந்து தாதுக்களாக மாறி போயிடும். ஸோ அந்த கெமிக்கல் நேச்சர் இல்லாம, ரசாயனம் இல்லாம தூய்மையான காந்தலைகள் மட்டும்தான் சுக்கிலமாக மாறும். ஸோ சுக்கிலம் வேற, காந்தலைகள் வேற கிடையாது. வேற கிடையாது. ஆயுர்வேத படங்கள்ல சுக்கிரத்துல இருந்து பிறகு இந்த காந்தம் அதுல இருந்து இடத்துகள் பிரிச்சு ஒரு படங்கள் போட்டு கிடக்கையா, அதான் நான் எங்க பாத்தீங்க? ஆயுர்வேத ஆர்டிக்கல் ஒன்றுல வந்திருக்கு ஐயா. ஓகே ஓகே ஓகே. மற்றது ஐயா இன்னொரு கேள்வி, அதுல சுக்கிலம் வந்து காந்தக்களம் என்று வருகின்ற போது, காந்தளோடு வருகின்ற போது அதுக்கும் இந்த பிசிக்கலாக இருக்கின்ற விந்து சக்திக்கும் உள்ள தொடர்பு ஐயா? அதாவது விந்து சக்தி வந்து இன்ஸ்டன்ட் கன்வர்ஷன் ஆஃப் பயோமேட்டிக் எனர்ஜி. இது வந்து வெளியேற்ற வேகம் வருகின்ற போது டெஸ்டிஸ் என்ற விதைப்பையிலிருந்து ஒரு திரவம் சுரக்கும், ப்ரோஸ்டேட் கிளாண்ட்ல இருந்து வயிற்று என்சைம்ஸ் சுரக்கும். இந்த இன்னொரு ப்ரோஸ்டேட் கிளாண்டுக்கு இந்த பக்கம் ஒரு கேப் மாதிரி இருக்கும், அதுல இருந்தும் சில திரவங்கள் சுரக்கும். இந்த 3 செமினல் வெசைக்கு வந்து செமினல் வெசைக்குல இருந்து உறுப்பு வழியாக வெளியே போகும். அந்த திரவம் விந்து அப்படின்ற திரவம் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் கன்வர்ஷனை தவிர அது எங்க நிக்காது. ஒன்ஸ் கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நிக்காது, வெளியே வந்துடும்.
அப்ப அதுக்கும் இந்த விந்து சக்தி இதுக்கும் தொடர்பு இந்த காந்தக்களம் அதிலே அந்த சக்தியும் அதிலே இணையுமா? காந்த களம் வந்து நம்முடைய உடல் மையத்துல இருக்கும். ம். ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா அதுல இருந்து அந்த ஆற்றல் சுரக்குது இல்லையா? ஒருவேளை நம்முடைய களம் என்னன்னா செவில் சைக்கிள் நம்முடைய களமாக எடுத்துக்கொள்ளலாம். ம்ஹும். இதான் சாமி சொல்றாங்களே, உடலுடைய உயரத்துல மையம், அகலம், பருமன் மையம், இந்த 3 கோடு போட்டா எங்க சந்திக்குதோ அதுதான் மூலாதார மையம் அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கும் ப்ராஸ்டேட் கிளாண்ட் எக்ஸாக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் ஏன் கேட்கிறேன்டா ஐயா, ஒரு ம், ஸ்டேட்மெண்ட்ல மகரிஷி சொல்லியிருக்கிறார். ம், ஆம், இந்த டாக்டர்ஸ் வந்து இந்த வித்து சக்தியை எடுத்து திருப்பி ம். மருந்தாக பாய்க்கிற காலம் வரும் என்று சொல்லி ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிறார். இதுதான் நான் சொன்னேன். இப்ப மேல போயிட்டு கீழ வரும்போது மருந்து தானே இது. அது விந்து சக்தி யாராவது பிசிக்கலாக எடுக்கிறாத ஐயா. ம்? பிசிக்கலாக டாக்டர்ஸ் செய்யலாம்னு சொல்லி செய்யற காலம் உண்டு வரலாம்னு சொல்லி அப்படியா? அப்படி நான் கேள்விப்பட்டது இல்லையே சுவாமிஜி அங்கேயே பேசுறதாக. ஒரு வீடியோ ஒன்றுல இருக்கு ஐயா, ஒரு ஸ்பீச் ஒன்றுல. எடுக்க முடியாதே. நான் உங்களுக்கு மீண்டும் கேட்டு பாருங்க. அந்த லிங்கை பண்ணிட்டு பாருங்க. ஆமா அந்த லிங்கத்தாரணை ஐயா, அப்படி ஒரு இடத்துல இருக்கிற இந்த அதுல ஒரு உதாரணத்துக்கு சொல்லி இப்ப மூத்திரத்தை எடுத்து திருப்பி மருந்தாக பயன்படுத்துறது போல ஒரு ம். காலத்துல டாக்டர்ஸ் இதையும் செய்வாங்கன்ற மாதிரி ஒரு ஓ! ஸ்பீச். இது தெரியலைங்க. அது இப்படி இருக்கலாம். ஏன்னா மூத்திரம் வந்து யூரின் தெரபின்னு சொல்லி மருந்த பயன்படுத்துறாங்க. அது மாதிரி இந்த அது போல இது வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கலாம் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோ. ஆனா அது காயகல்ப பயிற்சிதான் சொல்லியிருக்காரு ஐயா. காயல் பயிற்சி ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு. இருக்கு ஏன்னா அது. மேல் மூலையில படுகின்ற போது ம்ஹும். அது வந்து இப்போ சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஒரு காலம் வரைக்கும் அது ப்ரூவ் பண்ணல. ம்ஹும். வெறுமனே காயல் பயிற்சி செஞ்சா நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சயின்ஸ் வந்து அது மேல் மூலையில மருத்துவ குணம் ஆகுது ம்ஹும். அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை வந்து குரோமோசோம்ல சார்ஜ் பண்ணும்போது குரோமோசோம்ல உள்ள டிஃபெக்டிவ் செல்ஸ் எல்லாமே ம்ஹும். ஹெல்த்தி செல்லா மாற்றம் பெறுதுன்றதையும் சயின்ஸ் வந்து இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ம்ஹும். அதனால காயம் வந்து இப்போ ப்ரூஃப் ஆகுது. நோய்கள் எப்படி குணமாகுது அப்படின்னு கேட்டா சயின்ஸை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெத்தடாலஜி தான் வந்து காயப்பத்தில் நம்ம எக்ஸஸாக பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. ம். ஓகே ஐயா, நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறேன் ஐயா. அனுப்பி வச்சுருங்க. ஓகே ஓகே. ஐயா இது இந்த சிவாயா சொன்னதோட சம்பந்தப்பட்டது என்னன்னு சொன்னால் ம் சிவாயாவும் கேள்விப்பட்டிருப்பார். இந்த லண்டன்ல ஒரு சுவாமியார் ஒருத்தர் பெரிய ஃபேமஸ். அந்த ஒரு இப்போ 1 இயர்க்குள் நடந்தது. அவர் இந்த ம் பெண்களை மயக்கி அப்படிலாம் செய்து அவர்களுக்கு பெரிய சக்தி எல்லாம் பெருகும்னு சொல்லி அவர்கிட்ட அந்த ம் பிசிக்கலாக அந்த விந்துவை எடுத்து அவர்களை எல்லாம் குடிக்க பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் ம் கேஸாக நடந்தது. எல்லாம் அவர் பிடிபட்டு இப்போ இந்த ஐ டோன்ட் நோ ஹி இஸ் இந்த ஜெயிலோ இஸ் கேஸ் கோயிங் ஆன். அப்படி அப்படி நடந்திருக்கு. அந்த சிவாயா சொல்றதுல ஏதாவது விஷயம் இருக்கும்னு நானும் யோசிக்கிறேன். அதான் எதையாவது அழகுறையா புரிஞ்சுக்க வேண்டியது. ஒன்றும் இல்லை. நீங்க இந்த நான் நித்யானந்தா இருக்காரு பாருங்க. when he was in India, பஞ்சாக்னி தபஸ் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு நாள் பேப்பர்ல எல்லாம் ஆட் கொடுத்துட்டு நான் பஞ்சாங்க தபஸ் பண்ண போறேன்னு சொல்லி ஆட் எல்லாம் கொடுத்துட்டு சுத்தி நெருப்பு போட்டு நடுவில் உட்காந்து தான் பண்ண போனான். முடியுமா அது? நான் காலையில் ஃபுல் டே இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் திருச்சி வெளியே போயிட்டான். ஸோ பஞ்சாக்னி தபஸ் பஞ்சேந்திரிய தவம். அது புரியாம நெருப்பு சுத்தி போட்டுட்டு உட்கார்ந்தானாக்கா அப்புறம் எப்படி தவம் பண்ண முடியும் நெருப்புல? இது மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் உட்பொருளா இருக்கும். நீங்க வந்து தத்துவத்துல வந்து அப்படியே அக்னினா நெருப்பு எடுத்துட்டீங்கன்னா குண்டலினிக்கு இந்த நெருப்புன்னு தான் சொல்றோம். ஸோ குண்டலினிக்கு நெருப்புன்னு சொல்றது கூட காரணம் வந்து சித்தருடைய பாடல்ல வந்து பாஸ்பரஸ் வந்து நம்ம உடம்புல வந்து கீழே உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாம் சித்தர் அன்னைக்கே. ஸோ பாஸ்பரஸ் வந்து காத்து பட்டாலும் எரியும் இல்லையா? இல்லைங்களா? பாஸ்பரஸ் அப்போ அதுதான் குண்டலினி சக்தி அப்படின்னு சித்தருடைய பாடம் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் குறிப்பு சொன்னாங்க. அது மாதிரி சித்தருடைய கவிகளை வந்து எல்லா மெடிக்கலும் மெத்தடாலஜி எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு மேல ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இன்னும் சொல்ல போனா நமக்கு நிறைய சித்தர் படங்கள் கிடைக்கிறது இல்லை. கிடைச்சாலும் அர்த்தம் புரியுறது இல்லை.
அதுதான் குறைபாடே தவிர சித்துடைய பாடலை புரிந்து கொண்டோம்னு சொன்னாக்கா எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளேயே இருக்கும். அதுக்கு மேல எதுவுமே யாரும் சொல்ல முடியாது. அத்தனையும் தமிழ்லயே இருக்கு. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஜனான ஐயா, நீங்கள் கையெழுத்தினீங்கள், நீங்க கேட்க போறீங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. அந்த கேள்வி கேட்கறது சரியோ தெரியலையே தான் யோசிச்சுட்டு கைய வச்சுட்டு கீழே. பிறவி தொடரை பற்றிய கேள்வி ஐயா, அதை கொஞ்சம் இன்னும் ரிஃபைன் பண்ணணும் போல இருக்கு. என்ன செய்தாலும் இந்த பிறவி தொடர் முடியாத போல இருக்கே, படிக்கிறதுல வச்சு கொண்டு பார்த்தா. அதெல்லாம் முடியாதுங்க ஐயா. நீங்க அதை பத்தியே எவ்வளவு ஆராய்ச்சி பண்றீங்க? முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும். எங்கட சேம் உயிர் தானே அப்படியே பிரிஞ்சு, அதாவது நம்முடைய பிள்ளை கொள்ளு பேரு நல்ல பேரு போய் அது போகும், அது போகட்டும். ஆனா நமக்குள் இப்ப குழந்தைகள் பிறந்தாச்சு, நமக்குள் ஆத்மா இருக்கா இல்லையா? இருக்கு. இது உடல் விட்டு போகும்போது இந்த பூமியின் காந்த களத்துல நிக்க வேண்டாம். அதுதான் பிறவித்தோட அற்புதே தவிர, நீங்க பிறக்கிறதே அறுக்கிறதுன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப முதல்ல பிறந்த குழந்தைக்கு காரணம் என்ன? வினை பதிவு ஒரு தேகம் கண்டாய். அப்ப முதல்ல என்ன வினை பதிவு ஒரு தேகம் கண்டது? இன்னைக்கு சொல்றோம் பாவ புண்ணிய கர்மாலாம் சேர்ந்து குழந்தையா பிறக்குதுன்னு. அப்ப முதல் மனுஷன் பிறக்கிறதுக்கு என்ன பாவ புண்ணிய கர்மா இருந்தது? சோ அந்த தொடர் வேற. பிறகு தொடர் அறுப்பதுன்னு சொன்னா குழந்தை பிறக்காம இருக்கிறது அர்த்தம் இல்ல. மீண்டும் இந்த பூமியில நம்ம வந்து மிதக்க கூடாது, எத்போன் சோழ இருக்க கூடாது. அதான் பிறவி தொடர் அறுப்பது. அதை தாண்டி போயிட்டா போதும். சோ அதுக்கு என்ன வேணும்? பற்றற்ற வாழ்க்கை, துறவு வாழ்க்கை. இப்ப நாங்க இப்ப தற்கால வாழ்க்கையில எங்கட உடலுக்கு இருக்கிற அவ்வளவுதான். ஆத்மாவுக்கு என்ன செய்து அவ்வளவுதான். நம்ம கடை முடிஞ்சது, போறதுடியா இருந்தா போதும், அவ்வளவுதான். பின்னால விட தெரியாத கேள்விகளுக்கு எல்லாம் நாங்கள் இப்ப விட தேட அது நிறைய இருக்குங்க ஐயா. சாமியா சொல்லுவாங்க, சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடான கோடி. ஆமா ஆமா ஆமா. எல்லா கேள்விக்கு நம்ம பதில் கிடைச்சிருமா? ஆமா. சில கேள்வி அப்படியே வாழ்ற வரைக்கும் வந்து போகும். சோ என்னன்னா வாழ்க்கை என்றது நம்ம மீண்டும் இந்த ஆத்மா வந்து பூமியின் காந்த களத்தில் நிக்க கூடாது. அதுதான் வந்து மெயின் பர்பஸ். ஏன்னா அப்படி நின்னுட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு உலகம் கெட்டுட்டு இருக்கிறது. காரணம் என்னன்னா, தீய எண்ணங்களே அதிகமாக இருக்கு மேல. அப்ப வாழ்ந்து முடியக்கூடிய மக்களுடைய தீய எண்ணங்கள் எல்லாம் மேல சேர சேர வாழ்கின்ற மக்களுக்கு தீய எண்ணங்களே தோன்றி கொண்டிருக்கும். இதெல்லாம் பூமியின் காந்த களம் ரிஃப்ளெக்ஷன் தானே. எப்படி நம்முடைய மூலதனத்துல பதிகின்ற அனுபவங்கள் மூளையில போய் மோதி எண்ணங்களாக வருதோ, அதே போல பூமியின் காந்த களம் ஒரு இயக்க களம் தானே. சோ அதுல மேல அனுபவங்கள் எல்லாம் பதிகின்ற போது மீண்டும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? மக்கள் எல்லோரும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட மனித அனுபவங்கள் அவனுக்குள்ள மட்டும்தான் எண்ணங்களாக வரும். வான்காந்த களத்துல இருக்கிற போது பல பேருடைய எண்ணங்களிலே அது பிரதிபலிக்கும். அந்த 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 எண்ணங்களை எல்லாம் நல்ல எண்ணங்களாக மாத்தணும்ன்றதுதான் ஆன்மீகத்துடைய நோக்கம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நாம் இத்துடன் இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இன்றைய வாழ்வியல் பாகம் 42 பாலுணர்வும் ஆன்மீகம் என்ற தலைப்பிலே இந்த சிறப்பான இந்த சிந்தனை உரையை வழங்கி நமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவர்தம் வேதாத்திரிய தொண்டு